பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நம்ம வழக்கமாக வாசிக்கிற அந்த வசனத்தை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீயும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேட்கணும். கவனிங்க. ஒரு சிலதை கவனிப்பாங்க. ஒரு சிலதுன்னா அவங்களுக்கு பிடிச்சமான காரியங்களை சிலர் கவனிப்பாங்க. ஒரு சில காரியத்தை பற்றி எதாவது பேசணும்னு நினச்சிங்க, இது நமக்கு சம்பந்தம் இல்லை, இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு வேண்டாம், அப்படி சொல்லி சில பேர் கவனிக்க மாட்டாங்க. பொதுவாக நான் சொல்லுகிறேன், பொதுவாக என்று சொன்னால் சிறு பிள்ளையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த கதை கேட்குறதுல ஒரு பெரிய அலாதி இன்பம் சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களும் இருக்குது, வயசான பாட்டி கொண்டு இருக்குங்க. என்னது? ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்கள், யாராவது ஒரு கதை சொல்கிறாங்கன்னா அப்படியே அவங்க முகத்தை பார்க்கணுமே. இதே ஒரு பிள்ளைங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லிட்டுமான்னு சொன்னால் போதும், அப்படியே ஒரு மாதிரி என்ன ஸ்டடி ஆகி நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு அந்த கதையை கேட்கறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் பாருங்கள். அதாவது இந்த உற்சாகத்துக்கு நான் சொல்லுகிறேன். இது பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற இந்த வயசான அம்மாவங்களுக்கு இருக்குது. உனக்கு தெரியுமா ஒரு செய்தி என்ன போதும், ஆஹா ஏதோ நடந்திருக்குது, யார் வீட்லேயே ஏதோ கதை, அதை கேட்கறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அடாடா, என்ன சொல்ல வருகிறேன், இப்படி அவரவருக்கு வேண்டியதை பிடித்ததை பிரியமாக இருக்கிறதை விருப்பப்படுகிற காரியங்களை கேட்பதற்கு விருப்பப்படுறாங்க. கேட்கணுன்ற போது அதில் ஒரு ஆர்வத்தை காட்டுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ ஒன்றும் வேணாங்க, நம்ம திரும்பி நான் பிள்ளைங்களை கீழே வரேன், இல்லை வகுப்பில் பள்ளியில் படிக்கும் பொழுது ஸ்கூலில் நடக்கிறதையும் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு பாடத்தை நீங்கள் நடத்தும்போது எத்தனை பேர் அந்த பிள்ளைங்களை அதை கவனமாக கவனிக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலர் தான் கவனிப்பாங்க. பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது எந்த ஒரு பாடமாக இருக்கட்டும், அதை நடத்திட்டு இருக்கிற வாத்தியார் திடீரென்று நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டா போதுங்க, கவனிக்காத பார்க்காதெல்லாம் எல்லாம் அப்படியே உட்காந்து கவனமாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எல்லோரும் பார்த்தது தானே. என்ன சொல்ல வர, அவரோட மனசு அல்லது மனசுக்கு எது பிடிக்குதோ அதை கேட்கவும் அதை கவனிக்கத்தான் மனசு விரும்புது. அதனால் இன்றைக்கி நம்ம வசனத்தை நான் பார்க்குறோம். அதுபோல் ஆண்டவர் சொல்லுகிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனிக்கணும். அப்படின்னா என்ன, இன்னைக்கு இங்கே சபையிலையும் அப்படி தான், பிரசங்கம் பண்ணும்போது அப்படி தாங்க. ஒரு கதை சொல்கிறனாக்கா எல்லாம் கவனிக்கிறாங்க, நானும் பார்த்துட்டேன். அதேமாதிரி பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் என்னங்க பிரசங்கம் சுத்தமாக எல்லாம் மறந்துட்டு ஒரு காக்கா கதை சொன்னீங்களே, நல்லா கதை நல்லா இருந்துச்சுங்க அந்த கதைன்னுவாங்க. அடப்பா, அப்போ வேறு என்னங்க போச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எது போய் மனசில் தங்குது பாருங்கள். காக்கா கதை, நெறி கதை, பூனை கதை, எலி கதை சொன்னாக்கா நல்லா கவனிப்பாங்க. அதனால் கதை சொல்லுவதோ கேட்பதோ தவறுன்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் உங்கள் மனசில் இந்த சத்தியத்தை பதிய வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுநாதரே அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி சொன்னதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அநேக உவமைகளின் மூலமாக தான் அவர் சொல்கிறார். ஒரு சில சம்பவங்களை ஒரு கதையை போல, கதை போன்ற ஒரு தோற்றத்தில் தான் நிறைய சம்பவங்களை சொல்லிகிட்டு இருக்கார். பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் சொல்லும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது திராட்சை தோட்டத்துக்கு, திராட்சை செடிக்கு ஒப்பாக இருக்குது, கடுகு செடிக்கு ஒப்பாக இருக்குதுன்னு நிறைய சம்பவங்களை பார்க்குறோங்க. நான் உங்களுக்கு ஒரு ஓமையை சொல்கிறேன் அப்படின்றார். நல்லா பாருங்கள். அப்போ இயேசுநாதரும் அந்த முறையை தான் கையாண்டுருக்கிறார். எனவே அது தவறு நான் சொல்ல வரல. ஆனால் எதை சொல்லி எதுக்காக எதை சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம். அப்போ இதை சொல்லி ஒரு காரியத்தை புரிய வைக்கும்போது அநேகர் என்ன செஞ்சிடுறாங்க, அதை மறந்துடுறாங்க, சொன்ன கதையை மட்டும் முடிச்சுக்கிறாங்க.
எனவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் என்ன செய்யணும்? கவனித்து கேட்கணும். ஒரு கதை சொல்லணுன்னா மட்டும் இன்ட்ரெஸ்டாக சில பேர் இருப்பாங்க. அது வரைக்கும் சிந்தனை எங்கேயோ போயிருக்கும். நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அப்படி ஆரம்பித்தா போதும், ஒரு சாட்சி சொல்கிறேன்னு சொன்னால் போதும், ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன ஆச்சு, ஏதாச்சு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க தானே? கத்திருந்த நாளிலையும் உங்களுக்கு சொல்லும்படியாக கொடுத்த சில வார்த்தைகளை சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் சொல்லி செல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே இந்த தொடக்க வசனத்தில் பார்த்தது போல் அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? தயவு செய்து கவனித்து கேளுங்க, கவனித்து கேளுங்க. கவனிக்கிறதுனா என்ன அப்படின்னா, நீங்கள் பேசும்போது, அதாவது இப்போ நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய கண்கள் இங்கே இருக்கணும், என்னை பார்த்து. அதான் நீங்கள் கவனிக்கிறதுக்கு அடையாளம். ஒரு வேத புத்தகத்தை, வேத வசனத்தை படிக்கும்போதோ அல்லது நான் சொல்லும் பொழுதோ புத்தகத்தை பார்ப்பது தவறல்ல. கவனிங்க, வேத புத்தகத்தில் இருக்க வசனத்தை ஒருத்தரை படித்தால் கூட மற்றவர்கள் கவனிக்கலாம், அதுவும் தவறல்ல. ஆனால் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் கூட இந்த வேதத்தை இப்போ தான் இவங்க வேத ஆராய்ச்சி பண்ணுறது போல் ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு, குனிஞ்ச தலை நிமிராமல் பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு அதையே உத்து முறைச்சி பார்க்குறது போல் இந்த நடிக்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் ஆண்டருக்கு பிடிக்காது. கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க தூங்குறது. அப்படியே தலையை நட்டுப்பாங்க, பார்த்தா அவங்க பைபிளை படிச்சுட்டு இருக்க மாதிரி, பைபிளை இன்னும் பார்க்குற மாதிரி தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கு. கிட்டக்க போய் தலை தட்டினா தான் தலையை ஆட்டுவாங்க. இதெல்லாம் சரியில்லை. இது ஒரு சிலர் இருக்காங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, இங்கே நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்கே இந்த வேதத்தை வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு வசனத்தை எடுத்து படித்ததுக்கப்புறமா இங்கே என்ன சொல்கிறாங்க, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு கவனிக்க மாட்டாங்க. இவர் உடனே அந்த வசனத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதே உட்காந்து அது என்னன்னு படிச்சு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உட்காந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது தப்பு கிடையாது. நான் அநேக முறை நான் சொல்லுவேன், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் நான் சொல்கிறது. அப்படி செய்யணும். இந்த நேரத்தில் அது செய்யக்கூடாது. அநேக சமயம் நான் பார்க்குறேன், சிலருடைய கவனம், அவங்களோட பார்வை இங்கே இருக்கிறதில்ல. ஏன்னா குனிந்த தலை நிமிராத மாதிரி, எதுக்கு நம்மளாம் நிமிர்ந்த நெஞ்சு நிமிர்ந்த நடைய இருக்க வேண்டிய நம்ம எதுக்கு நம்ம தலை குனிஞ்சு உட்காந்துருக்கணும் சொல்லுங்கள்? நீங்கள் யாரும் இங்கே தலை குனிஞ்சு உட்கார்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சா சபையில்? எனவே நீங்கள் யாரும் தலை குனிஞ்சு இருக்க வேண்டாம், இல்லை தலையை நிமிர்ந்து உட்காருங்க, சொல்கிற வார்த்தையை கவனிங்க. தேவைப்படும் போது வசனத்தை படிக்கும்போது மட்டும் பைபிளை பாருங்கள், மீதி நேரம்லாம் இங்கே பாருங்கள். ஒரு குறிப்பு எழுதுகிற ஒரு பழக்கத்தை வைத்து கொள்வது நல்லது. ஒரு சிலர் அதை தவறாமல் நீண்ட நாட்களாக செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இல்லை. வருகிற ஜனவரி மாதத்தில் புதிய ஆண்டிலே ஆகிலையும் ஒரு தீர்மானம் செய்யுங்க, கர்த்தருக்கு சித்தமானாலும் அந்த காரியங்களை நான் ஒழுங்கு செய்துவிட்டு நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்வது சரியாக இருக்காது. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், குறிப்பு எழுதுவது மனசில் பதிய வைக்கிற வழிமுறை அது. அது மாத்திரமல்ல, நம்ம எப்போதெல்லாம் எடுத்து பார்க்கும்போதெல்லாம் அந்த நினைவு வரும். அதனால் குறிப்பு எழுதுங்க. குறிப்பு எழுதுறேன்னு சொல்லி கவனிக்காமல் இருந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 வார காலமாகவே இந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவர் இந்த தாழ்மையை பற்றி அநேக காரியங்களை கற்றுத்தந்து கொண்டு வருகிறார். கடந்த வாரத்திலே கூட நான் உங்களுக்கு சொன்னேன், நெருக்கத்தில் இருக்கும்போது நமக்கு பல நெருக்கங்கள் வரும்பொழுது நெருக்கத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை எப்படி கூப்பிடணும், கர்த்தரை கூப்பிடணும், கர்த்தரை எப்படி கூப்பிடணும் என்று சொல்லி நான் சொன்னேன். நமக்கு ஒரு பல நெருக்கடிகள் வரும்போது கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக வந்து நம்மளை தாழ்த்தி தாழ்மையாக அவர் கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்கிறார் என்றெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொன்னேன். எனவே இந்த காரியங்களுடைய தொடர்ச்சி என்று சொன்னாலும் தவறல்ல. எனவே இந்த தாழ்மை ரொம்ப ரொம்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படி ஒரு விவசாய நிலத்தில் இந்த நெல் பயிரானப்பட்டது நல்ல விளைச்சலை தருவதற்கு, நல்ல வளர்ச்சியை தருவதற்கு அதற்கு 3 விதமான சத்துக்களை சொல்கிறாங்க. அது என்னங்க? மணி சத்து, சாம்பல் சத்து, இன்னொன்று தழை சத்து. தழை சத்து கவனிங்க, இது அவசியம் என்பதனால தழை சத்து ஒவ்வொன்றிலையும் ஒரு சத்து இருக்குது. இப்போ யூரியா போட்டிங்கன்னா அது தழை சத்துங்க, நல்லா தழைச்சி வந்துடுங்க அது பாட்டுக்கு. ஆனால் ஒன்றும் ஒரு பூ கூட இருக்காது யூரியாவை. அதுக்கு சில மருந்து இருக்குதுங்க, எதுக்கு? நல்ல விளைச்சல். அதை போட்டாக்கா மணி சத்து, அது என்ன செய்யும்? அது நல்ல பூ நல்ல அதுக்குண்டிய அந்த என்ன சொல்கிறது, நெற்பயிர்கள் நல்ல மணிகளை தரக்கூடிய மணி சத்து இருக்கிறதை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? என்ன சொல்ல வருகிறேன்,
அப்போ ஒரு பயிர் நல்ல பலனை தர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அதற்கு அவசியமான சத்து உரங்களையோ அல்லது வேறு அந்த என்ன சொல்கிறது எரு அது போல் போட்டு நம்ம நல்ல விளைச்சலை பார்க்குறோம். அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு உங்கள் ஜெபத்திற்கு ஒரு சரியான முழுமையான நிறைவான பலனை பெறணும்னு சொன்னான். நிறைவான பலன். இப்போ எனக்கு எந்த பலனை வேணால் அது வந்த வரைக்கும் விளைஞ்ச வரைக்கும் விளையிட்டாக்கா நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை. எங்கே பாருங்கள், களை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, யூரியா போடணும்னு அவசியம் கிடையாது, அடி உரம் மேல் உரம் ஒரு உரமும் போடலை. நீங்கள் பாட்டு நட்டு போட்டுட்டு வந்தீங்கன்னா அது பாட்டுக்கு விளைஞ்சு கிடக்கும். அதுக்கப்புறம் கரம்பாவும் அதே சமயத்தில் களையும் பயிரும் சேர்ந்து விளையும். அதுலேயும் ஏதோ 4 கருது இருக்கத்தான் செய்யும், அதுலேயும் ஒரு 4 நெல்மணி இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. ஆனால் அப்படி யாரும் செய்ய விரும்புறதில்லை, செய்யவும் மாட்டீங்க. பொதுவாக விவசாயம் செய்கிற எல்லாருமே நல்ல பலனை எதிர்பார்த்து தான் நம்ம விவசாயமே செய்கிறோம். விவசாயம் என்று சொல்லும்போது நெற்பயிரை மட்டும் நான் சொல்ல, நீங்கள் காய்கறி பயிர் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீ எந்த செடி கொடிகளை வச்சாலும் சரி, எந்த பயிர் வச்சாலும் சரி, நம்ம என்னத்தை எதிர்பார்க்குறோன்னா ஒரு மிகுதியான பலனை எதிர்பார்க்குறோம், நிறைவான பலனை எதிர்பார்க்குறோம், அதிகமான பலனை விளைச்சலை தர வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அவ்வளோதானே. அப்படி தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்றதையும் நம்ம ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு வேண்டிய சத்து அதுக்கு வேண்டிய அந்த செடிகளுக்கோ அல்லது தாவரங்களுக்கு தேவையானதை ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுத்து கொண்டு வருகிறோம். அப்படி கொடுக்கும் பொழுது தான் அது நல்ல பலனை தருகிறது. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் உங்களுடைய ஆத்மாவை குறித்து காட்டி சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னான். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய, அதற்கு கொடுக்க வேண்டிய, இப்போ நான் சொன்னது போல் இந்த தழை சத்து, நார் சத்து, மணி சத்துன்னு சொன்னது போல் ஒரு நிறைவான பலனையும் ஒரு பதிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஒன்று தாழ்மை. எனவே தாழ்மையாய் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். தாழ்மையாய் ஜெபிக்கிறவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். இதெல்லாம் நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லிட்டேன், திரும்ப அதையே நான் சொல்ல வரல. யாருடைய ஜெபத்தை கேட்குறாரு, யார் ஜெபத்தை கேட்கல என்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுனா நான் கேட்பேன் என்று சொல்லி நான் வாசித்தோம். எல்லா வேதத்தில் உள்ள வசனங்களை நான் கடந்த வாரம் சொன்னதையே நான் ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறேன். அதே போல் ஆலயத்தில் ஒரு பரிசேயனும் ஆயக்காரன் 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தவங்க பெருமையாக ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்காம தாழ்மையாக தன்னை தாழ்த்தி தாழ்மையாக ஜெபித்தவர் ஜெபத்தை கேட்டு இவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று இயேசு சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம் லூக்காவில். இது போல் நிறைய சம்பவங்களை நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இன்னும் எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். வேதத்தில் பார்க்கும்போது எத்தனையோ ராஜாக்கள் நெருக்கத்தின் மத்தியிலே தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இரக்கம் செய்தார். எனவே தாழ்மை ரொம்ப அவசியம். அதுவும் ஜெபங்களிலே உங்கள் ஜெபத்திலே அதிகமாக நீங்கள் தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும், அப்போ அந்த தாழ்மையை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? நமக்குள்ள தாழ்மை இருந்தால் தானே தாழ்மை வெளிப்படுத்த முடியும். தாழ்மை அவசியன்றது தெரிகிறதுங்க. அப்போ அது வேணும் தானே. இப்போ தாழ்மை வேணும்னாக்க நம்மள்ட்ட இருக்குதா என்றது தான் முக்கியம். சொல்லுங்கள், இருக்குது, எவ்வளோ இருக்குது? போதுமான அளவுக்கு இருக்குதா? அடுத்த கேள்வி. அவனிங்க நான் ஒன்று திரும்பவும் சொல்கிறேன். இந்த விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க, இந்த மண்ணில் இந்த பயிர் விளைவதற்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. நேச்சராகவே இயற்கையாகவே அந்த பயிர் விளைவதற்கு தேவையானதெல்லாம் இருக்குது. ஆனால் நல்ல பலனை தரணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறீங்க? அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறீங்க. அதுதான் இந்த என்னதுங்கிறது யூரியா, அமோனியா, அப்புறம் பொட்டாஷு என்னமோ சொல்கிறாங்க பாருங்கள். அந்த உரத்தின் பேர் நிறையா இருக்குது. பாக்டாம்பாஸ்ன்னு இருக்குது, எத்தனையோ உரங்கள் இருக்குங்க. அப்போ எதற்காக கொடுக்குறாங்கன்னா நல்ல பலனை கொடுக்குறது. அதுபோல் இயற்கையாகவே உங்களிடத்திலே ஒரு சில தாழ்மையான சுவாபங்கள் இருக்கிறது, யாருக்குமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது நிறைவான நல்ல முழுமையான பலனை கொடுக்கணும்னு சொன்னால் இந்த பயிருக்கு எப்படி நம்ம ஊட்டச்சத்தை கொடுத்து நிறைய பலனை நம்ம பெற்றுக்க விரும்புகிறோமோ அதே போல் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இன்னும் அதிகமாக தாழ்த்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்பதை தான் ஆவியானவர் தொடர்ந்து இந்த சபைகளுக்கு சொல்லி கொண்டு வருகிறார். கடந்த 2 வார காலமாகவே அதை பற்றி தான் படிக்கிறோம். நம்ம தாழ்மைன்னா உங்களுக்கு ஒரே வார்த்தை தான் தெரியும், எல்லாருக்கும் தாழ்மை அவ்வளோதான் தெரியும். என்ன தாழ்மை, எது தாழ்மை, எப்படி இருக்குது தாழ்மைலாம் எப்படி இருக்கணும், தாழ்மை எப்படி வெளிப்படுத்தணும், எந்தெந்த காரியத்தில் நம்ம தாழ்மையை காட்டணும், தாழ்மையாக இருக்கிறோமா, அந்த தாழ்மையின் சுவாபம் உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லையா என்கிற எல்லா காரியம் அலசி ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆவியானவர் உதவி செய்து கொண்டு வருகிறார்.
இப்படி சொல்லும் பொழுது சிலர் கேட்கலாம், இது எதற்காக இதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எதற்காக இதை முக்கியப்படுத்துறீங்க, இது அவசியமா என்று கேட்டால் அவசியம். இப்போ நான் இன்றைக்கு வேறு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேறுன்னா என்ன, இதுக்கு சம்பந்தமானது தான், ஆனால் வேறு விஷயங்க. இந்த தாழ்மை தாழ்மை என்று சொல்லி பேசி கொண்டிருக்கும் போது அதற்கு எதிரான ஒரு வார்த்தை உண்டு என்பதை எங்களுக்கு தெரியும். அது என்னது? தாழ்மைக்கு எதிரானது எதுங்க? பெருமை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எனவே இந்த பெருமையை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு, எழுதியிருக்குது, பைபிளில் எழுதியிருக்குது. உங்களுக்கு அது தெரியும். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன். ஆண்டவர் எதற்காக பெருமை உள்ளவர்களை அவர் ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவருக்கு பிடிக்காது. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னா ஏன் எதிர்த்து நிற்கிறாரு? என்ன நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களால் என்ன சொல்ல முடியும்? சரி, எதிர்த்து நிற்கிறாரு, சரி, அது உண்மைதான். ஏன் அதை அவர் எதிர்க்கிறாரு? எதற்காக அவரை எதிர்க்கணும்? இருந்துட்டு போனால் போகிறாங்களே, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச குணத்தை இருந்துட்டு போட்டுமே. ஏன் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று நம்ம போன வாரம் வாசித்தோமே. திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் ஏன் பெருமை உள்ளவங்களை எதிர்க்கிறார்? உங்களால் சொல்ல முடியுமா பதில்? எதிர்க்கிறாருன்றது தெரியுதுங்க, ஏன் எதிர்க்கிறாரு? என்ன சொல்லுவீங்க? அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்களோ? பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல? நான் அப்படி தான் ஒரு கேள்விக்கு ஆரம்பிக்கிறேன். சொல்ல முடியுமா யாராச்சும்? சொல்லுங்க. அங்கே கீழே போய் இந்த டான்ஸ் ஆடினா நல்லாயிருக்கும் இல்லையா? கீழே டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன், இதே ஆட்டம் அங்கே ஆடினா நல்லாயிருக்கும். சொல்லுங்க. ஒன்றும் தோணலை உங்களுக்கு? சில பேருக்கு தெரியும், நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டுன்னு கூட சில பேர் இருப்பீங்க. சரிங்க, உங்களுக்காக நான் பேசுகிறேன். உங்களுக்காக நான் என்ன, நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லலை, இருக்கலாம். நீங்கள் என்ன, நம்ம பெருமையாக இருக்கிறது ஆண்டவருக்கு ஏன் பிடிக்காது நான் கேட்டதுக்கு நீங்கள் மௌனமாக இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி இருக்கீங்களா, இல்லை நிஜமாகவே தெரியலன்றது எனக்கு தெரியல. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்கல. இப்படி ஒரு கேள்வி நான் கேட்கக்கூடாது. நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும். ஆழமாக உங்கள் மனசில் அந்த கருத்தை பதிய வைப்பதற்காகத்தான் நான் ஆழத்தை தோன்றேன். இப்படி சொல்லலாம் பாருங்க, ஆண்டவருக்கு பெருமை இருக்கிறதுக்கு, பெருமையாக இருக்கிறவங்கள பிடிக்காதான். ஆனால் அவர் மட்டும் எப்படி இருப்பாராம்? அவர் மட்டும் பெருமையாக இருப்பார். அதாவது அவர் பெருமையாக இருந்துக்கணும், ஆனால் நம்ம மட்டும் பெருமையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பொறாமை. பார்த்தீங்களா அவருக்கு? நீங்கள் யாரும் சொல்லலைங்க. இந்த மாதிரி சொல்லலாமா? இந்த மாதிரி ஒரு நினைக்கிறதுக்கு சொல்லக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் வரலாம். ஆமாம், இல்லை அப்படி கூட இருக்கலாம். அதனால தான் என்ன செய்கிறார் ஆண்டவர்? இந்த பெருமையாக இருக்கிறவங்களை வெறுக்கிறாரு, எதிர்க்கிறாரு. அவங்கள கண்டாலே அவருக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. நம்ம கோபமாக இருக்கோம்ல, பாரியா, நம்ம பெருமையாக இருந்தால் இவருக்கு என்ன? சொல்லுங்கள். அப்படியா? ஆண்டவர் பொறுமை உள்ளவருக்கு ஏன் எதிர்த்து நிற்கிறார்? தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நம்ம கடந்த வாரத்தில் வாசித்தோம் இல்லையா? பாருங்கள், அந்த வசனத்தை சிலர் திரு முழிக்கிறாங்க, என்ன இருக்குன்னுட்டு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எனவே இதில் முக்கியமான ஒரு காரியம், பெருமையாக யார் நடக்கிறார்களோ, பெருமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் எதிர்க்கிறார் என்று சொல்வது மட்டுமல்ல, வெறுக்கிறார் என்று சொன்னாலும் தப்பு கிடையாது. எதிர்க்கிறார், வெறுக்கிறார். இது நமக்கு கொஞ்சம் கடினமாகவும் கஷ்டமாகவும் சிலருக்கு தோன்றலாம். ஏன் வெறுக்கிறாரு, ஏன் எதிர்க்கிறாரு என்று சொல்லும்போது நீங்கள் பதில் சொல்லலை. நீங்கள் யாருமே, நான் தான் சும்மா சொன்னேன். என்னது, நமக்கு பெருமை வந்தவுடனே அவருக்கு பொறாமை ஆகிடுது. அப்படிலாம் கிடையாது.
நம்ம பெருமையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர் ரொம்ப பொறாமைப்படுறாரா? நோ, நெவர், கிடையவே கிடையாது. ஒரு வேளை சிலர் அப்படி நினைக்கலாம். அது என்னது, ஏன் எப்படி நினைக்கிறார் அவர்? சரி, இருந்துட்டு போட்டுமே, யாராவது அப்படியே இருந்துட்டு போட்டு விட்டுற வேண்டியதானே. ஏன் இந்த குணத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், எதிர்க்கிறார் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இது ரொம்ப அவசியமான ஒரு பாடம் என்று நான் சொல்ல வருகிறேன். எதற்காக? நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம். அனுதினமும் அவருக்கு முன்பாக போய் நிற்கிறோம், ஜெபிக்கிறோம், அவரோடு பேசுகிறோம், பழகுகிறோம், உறவாடுகிறோம். எல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த காரியத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் போது சிலருக்கு நெருடலாக இருக்குது, சிலருக்கு சங்கடமாக இருக்கிறது, சிலர் தங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இன்னும் சில பேர் பெருமையை அதிகமாக விரும்புகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பெருமையை விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு இன்னும் சொல்ல போனால் பெருமை நிறைய பேருக்கு பிடிக்கும் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு பெருமையாக பேசுவதையும் நம்மை குறித்து மற்றவர்கள் பெருமையாக பேசுவதையும் நிறைய பேருக்கு பிடிக்குது. அப்படி யாரும் பேசாவிட்டால் அவர்களே பெருமையாக பேசிக்கூட தற்பெருமையாக சில பேசுவாங்க பாருங்க. தன்னை குறித்து பெருமையாக பேசுவாங்க சில பேர். எதுக்கு இது சொல்ல வரேன்? அப்போ நிறைய பேருக்கு இது என்னவா தெரியுது, இது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்ல வரேன். இந்த பெருமை பேசுவதும் மற்றவர்கள் நம்மளை பெருமையாக நினைக்கணும், பெருமையாக சொல்லணும் என்பதில் நிறைய பேருக்கு ஆசை இருக்கிறது. ஒரு சிலர் அதை வெளிப்படுத்துகிறாங்க, ஒரு சில பேர் வெளியில் சொல்லாவிட்டாலும் மனசுக்குள்ளார அந்த பெருமையோடு தான் இருக்கிறாங்க. இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே இந்த பெருமைக்கு மயங்காதவங்க, ஆசைப்படாதவங்க யாரும் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கடந்து வரணும், இதை மேற்கொண்டு வரணும், இதை ஜெயிச்சு வரணும் தான் ஆண்டவர் நமக்கு பாடம் சொல்லித்தராரு. தெரியுதா? என்கிட்ட துளி அளவு கூட பெருமை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்போ அந்த பெருமையிலிருந்து நம்ம விடுபடணும், அந்த பெருமையை நம்ம மேற்கொள்ளணும், பெருமையை நம்முடைய இருதயத்தை விட்டு அகற்றணும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரே தவிர, நீ பெருமையாக இருக்கிற என்று சொன்ன உடனே என்ன செஞ்சிடறதில்ல, ஆண்டவரோட வெறுக்கிறது இல்லை. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க. வசனம் புரியுங்களா? அப்போ நம்ம இதை கற்றுக்கணும், இந்த பாடத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். சரி, ஏன் கற்றுக்கணும்? எதனால் ஆண்டவருக்கு இந்த பெருமையை கண்டா பிடிக்கல? ஏன் அவர் வெறுக்கிறாரு? ஏன் அதை எதிர்க்கிறாரு? இன்னும் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க, கவனிங்க. ஆண்டவருக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் பெருமையாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கூட அவர் இருந்துருவாருங்க. நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லலை, நான் சற்று முன்பு சொன்னது போல் அது உண்மை கிடையாது. நான் சும்மா உங்களுக்காக அதை பேசினது. ஏதாவது ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. என்னது? அதாவது இந்த பொறாமை பொச்சரிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பெருமையாக வாழறதை கண்ட உடனே அவருக்கு எரிச்சு, அப்படிலாம் கிடையாது. அதனால் அவர் எதுக்க கிடையாது. அவரோட நீங்கள் தாண்டிடுவீங்க, அவரோட மிதந்துடுறீங்க, அந்த எண்ணத்திலே கிடையாதுன்றேன். அப்புறம் ஏன் வந்து அவர் எதிர்க்கிறாரு? நான் சொல்கிறேன், காரணம் இருக்குது. பெருமை உன்னிடத்தில் வந்தால், பெருமை உன்னிடத்தில் இருந்தால், பெருமையினுடைய சுவாபம் உனக்குள்ளே வந்தால் நீ அழிஞ்சிடுவ, நீ கீழே விழுந்துடுவ. கீழே விழுந்ததோடு மட்டுமல்ல, நீ அழிஞ்சிடுவ, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவ. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது தெரியல. பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு மனமேட்டிமை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இதெல்லாம் பைபிள் இருக்குது, எடுக்க நேரம் இல்லை, கவனிங்க. அப்போ இந்த ஆணவம், இந்த அகந்தை, இந்த பெருமை என்ன செய்யும்? உங்களை கீழே தள்ளிவிடும், உங்களை வீழ தள்ளிடும். தள்ளினா தள்ளிட்டு போடும், தள்ளிட்டு திரும்ப எழுந்துட்டாலும் பரவாயில்லையா? நான் சொல்கிறேன், இந்த பெருமை என்பது ஒரு போதை என்று நான் சொல்லுவேன். இந்த என்ன சொல்கிறது, இந்த மது குடிக்கிறவங்களுக்கு போதை தானே இது. அதை குடித்த உடனே என்ன செய்யுது? போதை வந்த உடனே என்ன செய்யுது? இந்த உலகமே மறந்து எல்லாம் மறந்து அது ஒரு விதமான அந்த போதை மயக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். அது சில விரும்பி தானே அதை அருந்துறாங்க. சரி, இந்த போதை என்ன செய்யுது? ஒரு போதை மருந்து சாப்பிட்றவங்க, போதையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க?
அந்த போதை என்பது என்ன? அது ஒரு விதமான ஒரு மயக்கம், ஒரு மாதிரி. எனக்கு அதை பற்றி இன்னும் தெரியல, நான் அனுபவம் எனக்கு கிடையாது. நான் சில பேர்கிட்ட கேட்பேன், என்ன தான் அதில் இருக்குதேன்னு கேட்பேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கன்றாங்க. சரி, அந்த ரகசியம் அவங்கள்ட்ட இருக்கட்டும். கவனிங்க, அது ஒரு விதமான ஏதோ ஒரு அவங்க உடலுக்குள்ளற ஒரு ஏதோ ஒன்று ஏற்படுத்துறதுனால என்ன செய்கிறாங்க, அதில் அப்படியே இருக்க விரும்புகிறாங்க. சரிங்க, இது சிலர் லிமிட்டாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா, இந்த போதை கொண்டாடலாம் பார்த்தீங்கன்னா, நடந்து போகும்போது இந்த பக்கம் ஆடிட்டு தான் போவாங்க. இது ஒரு பக்கம் உண்டுங்க. இந்த மாதிரி ஆசாமிகளை நீங்கள் அங்கங்கேயும் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம் அவங்களெல்லாம்? நீங்கள் டாஸ்மார்க்கில் மட்டும்தான் பார்க்குறீங்க சொல்கிறீங்க. நான் சொல்லலைங்க. இந்த மாதிரி ஆட்களை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, தெருவில் பார்க்கலாம், வேலி ஓரமாக பார்க்கலாம், சாக்கடை எங்கே கிடக்குதோ அங்கே பார்க்கலாம், இந்த குப்பை குழி எங்கே கிடக்குதோ அங்கெல்லாம் பார்க்கலாம். அங்கே தான் போய் கிடக்குறாங்க. நான் வேடிக்கைக்காக நான் சொல்லலை, நிஜத்தை தான் நான் பேசுகிறேன். நீங்கள் பார்க்காததை நான் பேசலை, நீங்கள் பார்த்தது தான் நான் பேசுகிறேன். என்னங்க இது? அந்த போதை என்ன செய்திருக்கு? அதை எங்கே கொண்டு போய் தள்ளியிருக்கு? அந்த போதையை அவங்கள தள்ளிடுச்சுங்க. தள்ளும்போது அது எந்த இடம்னு கூட அவங்களால பார்க்க முடியாதனால தான் அவங்க அப்படி போய் கிடக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் எத்தனை பேரை நான் பார்த்துருக்குறேன். சரி, போகட்டும். சில பேர் நினைக்கலாம், நாங்களாம் அப்படி கிடையாதுங்க, நாங்களாம் டக்குன்னு நேராக இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தாங்க முன்னெச்சரிக்கையாக வீட்டில் அழகாக படுத்துக்கிறேன். சரி, எதாவது இருந்துட்டு போட்டுருங்க. நான் சொல்ல பாயிண்ட் வேறு. கவனிங்க, போதை என்ன செய்யுது? ஒரு மனிதனை கீழே தள்ளுது. நான் சொல்கிறேன், இந்த புகழ்ச்சி என்பதும் அதாவது பெருமை என்பதும் ஒரு போதை. எப்படி போதையை நிறைய பேர் விரும்புகிறாங்களோ, அந்த போதைன்றது என்ன, அந்த ஒரு மயக்கத்தை அதை ரசிக்க விரும்புகிறாங்களோ, அதே போல் தான் நிறைய பேர் இன்றைக்கு பாராட்டையும் புகழ்ச்சியும் பெருமையும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. மற்றவர்கள் என்னை புகழ்ந்து பேசணும், பாராட்டணும், என் பேரை பெருசாக போடணும், கீழே போடணும், மேலே போடணும், பேனரில் அடித்து விடணும், அங்கே ஃபோட்டோ போடணும், அதை போடணும், இதை போடணும். ஏகப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு மக்களுடைய மனதுகள் போய்கொண்டிருக்குது. எதை நோக்கி போய்கொண்டிருக்கு என்று சொன்னால் அது ஒரு போதை. கேட்டால் எல்லோரும் அது தானே செய்கிறாங்க. எல்லோரும் அதை தான் செய்கிறாங்க. எல்லோரும் செஞ்சுட்டு போடுங்க, நம்ம ஏங்க அதை செய்யணும்? அதை தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் செய்கிறது தான் நம்ம செய்யணும் அவசியம் இல்லையே. உலகத்தான் செஞ்சுட்டு போட்டோம். இன்னும் சில விசுவாசிகளுக்கு இதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கல. ஆண்டவர் இந்த கிருபை தருவாராக. சரிங்க, இந்த போதையை பற்றி நான் சொன்னேன். இந்த பெருமை என்கிறது ஒரு போதை. அப்போ என்ன செய்யும்? உனக்குள்ளே வரும்பொழுது உன்னை அது கீழே விழ தள்ளும். என்ன செய்யும்? இந்த பெருமை என்கிற ஒரு குணம் வந்துச்சுன்னா, அது போதைன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது என்ன செய்யும்னா, அது உன்னை முதல்ல நல்லா இருக்கும். அந்த 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 அனுபவம் உன்னை கீழே தள்ளிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி நிஜமான போதை ஆசாமிக்கு என்னவோ அதே போல் தான் பெருமை உள்ள நிலைமையும். சரி, நீங்கள் நினைக்கலாம், அதனால் என்ன, இந்த தலையில் 2 தண்ணி எடுத்து ஊற்றுனாக்கா அப்புறம் போதை இதெல்லாம் தெரிஞ்சே இல்லையா? அப்படி சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த போதையிலிருந்து உன் தலையில் எவ்வளோ தண்ணி எடுத்து ஊற்றினாலும் இந்த போதை தெரியாது. இது என்ன போதைன்னா, இதுதான் பெருமை என்கிற போதை. இப்போ நீங்கள் குடிக்கிற இந்த பாட்டில் சரக்கெல்லாம் கூட அந்த போதை தெரிஞ்சிடும். இந்த போதை சில பேருக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் அதை எதிர்க்கிறாரு. இதில் போய் நீ சிக்கிக்காத, இதில் மாட்டிக்கிட்டனா நீ மீண்டும் வரமாட்ட, உன்னை நீ அழிஞ்சிருவ, அது உன்னை அழிச்சிரும், அதை ஒழிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பயம். அப்படின்ற பயம்னு சொல்ல முடியாது, அப்படின்ற ஒரு அக்கறை நான் ஆண்டவரை சொல்கிறேன். ஆண்டவருக்கு உன் மேலே இருக்கிற ஒரு அக்கறையினால தான் பெருமை இருக்கக்கூடாது என்று அவர் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். நீ பெருமை என்கிற வலையில் போய் விழுந்தின்னு சொன்னால் உன்னால் எழுந்திருக்க முடியாது. அதில் நீ போய் சிக்கிக்கிட்டேன்னு சொன்னால் அதுலேருந்து உன்னால் மீண்டு வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் தொடக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே என்ன செய்கிறார்? அவர் அதை எதிர்க்கிறார். அதாவது எதிர்ப்பு காட்டுறது, அதாவது அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அப்ஜெக்ஷன் ஆரம்பத்திலே தடுக்க காரணம், அதை விட்டு தான் பார்ப்போம், விட்டு பிடியான் அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஒரு சில காரியங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் பார்க்கும்படியாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு பிடிக்காததை வேண்டாததை செய்ய தொடங்கும் பொழுதோ செய்கிறத போல தெரிஞ்சுதுன்னா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களா? செய்யறதுக்கு தொடாத, போவாத, எடுக்காத, செய்யாத
அப்படின்னு நீங்கள் கட்டளை விடுறீங்க பாருங்க. செய்யறதுக்குள்ளேயே கட்டளை, வைக்காத, தொடாத, போகாத, அங்கே போகாத அப்படின்னு நீங்கள் அதட்டுறீங்களே. ஏன்? பிள்ளைக்கு பாதிப்பு வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது, இழப்பு வரக்கூடாது. இந்த அக்கறையில் தான் நீங்கள், அதே போல் தான் நம்ம ஆண்டவர் உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரிலாம் பெருமைக்கு நீ இடம் கொடுக்காதன்றாரு. சரிங்க, ஏங்க நானாவாங்க போய் தேடிக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். சில நேரத்தில் அதுவாக தேடி வரும். இந்த மாதிரி காரியங்கள் வந்து தானாக தான் வரும். நம்ம தேடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தானாகவும் வரும். எப்படின்னா திரும்பி அந்த போதைக்கு தான் நான் வரேன். சில பேர் குடிக்கிறவங்கள போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அட நீங்கள் வேறுங்க, நானாங்க காசு போட்டு கொடுக்குறேன், யாரோ ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறான், அதை வேணாம் நான் சொல்ல முடியும். இது தாங்க நடக்குது. நான் அது வந்து வேண்டான்னு தாங்க இருக்கிறேன். நான் இங்கே சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து இப்போ நான் அந்த பக்கம் திரும்புறதில்ல, பார்க்குறதில்ல, வாங்குறதில்ல, குடிக்கிறதில்ல, எல்லாம் விட்டுட்டு நம்ம உண்மையாக இருக்கணும் தாங்க. அன்னைக்கு பார்த்து தாங்க அப்புறம் என் பார்ட்னரு, என் கூட வேலை பார்க்குறவர், என் ஓனரு, அவர் இவருன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொண்டாந்து வச்சு பிடிச்சாலும் குடித்தபடி சும்மா ஒரே ஒரு டம்ளர் குடின்னு கட்டாயப்படுத்தினாங்க. சரி, என்ன ஒரு டம்ளர் தானே நான் குடிச்சிட்டேன். ரொம்ப கூலாக சொல்கிறாங்க விசுவாசிங்க. என்னது இது, எப்படி வந்தது? நான் காசு போட்டு கடைக்கு போய் வாங்கி நான் சாப்பிடல, இலவசமாக வந்தது. நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த பெருமை என்பது நீங்கள் தேடி போய் வரும் நான் சொல்ல, அது உங்களை தேடி வரும், தானாக வரும். வந்து என்ன செய்யும், உங்களை மாரி உண்டா, உன்னை மாரி ஆக உண்டா, அப்படியே புகழ்ந்து பேசி உன்னை அப்படியே உன்னை மேலே பறக்க வச்சிடும். தூக்கி பொத்துன்னு போட்டு போயிடுவாங்க. ஆபத்து. நான் கடந்த வாரமே சொன்னேன். அதனால தான் ஆண்டவர் கொத்த வலையை விரிச்சான், நல்லா போதுறான், பொட்டுன்னு தட்டினாரு, என்ன நல்லவன் சொல்லாதுன்ட்டார். இது எதுக்கு? நமக்கு சொல்லித்தராரு, நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். இன்னொன்று சொல்லட்டுமா? பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். அவர் மட்டும் பெருமையாக இருக்கலாமா? அப்போ பெருமை அவருக்கு இருக்கணுன்றதுக்காக தானே நம்ம பெருமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவருக்கு அடங்கி இருக்கணுமா, கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா, அவருக்கு கீழே தான் இருக்கணுமா, அவர் மட்டும்தான் பெரியவரா? அப்படி நீங்கள் கேட்கல. இந்த மாதிரிலாம் சிலருக்கு வாக்குவாதம் பண்ணுன்னா இந்த மாதிரிலாம் குதர்க்கமாக கேட்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் சொல்லலை. இதை ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது அப்போ இது என்னங்க இது? சிலர் எதை சொன்னாலும் கண்ணை மூடிட்டு வாயை மூடிட்டு கேட்டுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரிலாம் தோன்றாலாம் இருக்கிறாங்க. அது என்ன ஏது இப்படி இவங்க மட்டும் இருக்கலாமா, போகலாமா, வரலான்னு. ஆனால் ஒரு காரியம் நான் சொல்கிறேன், மகிமை கர்த்தருக்கு, கனமும் கர்த்தருக்கு என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே ஆண்டவருக்கு மேலாக, ஆண்டவருக்கு சமமாகவோ அல்லது ஆண்டவருக்கு மேலாகவோ உயர்த்தி கொள்வதற்கோ உயர்த்தி சொல்வதற்கோ மேன்மை பாராட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்குமே தகுதி கிடையாது. அதான் உண்மை. அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவரிடத்தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவர் மட்டும் எப்படி பெரியமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கல. ஒரு வேளை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு பதில் சொல்லணும்னு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தான் மகிமை, கனம், துதி எல்லாம் என்று சொன்னான். அவருக்கு கீழே தான் எல்லாம் அடங்கி இருக்கணும் என்று சொன்னான். அவர் மட்டும் பெருமையார், அப்போ அவரே பெருமையை வச்சுக்கிற மாதிரில இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன் கரெக்ட். ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த கனம், மகிமை கேளுங்க எல்லாமே யாருக்கு சொந்தம்னு பார்த்தோம். பார்த்தீங்களா, அவர் சர்வாதிகாரியாக இருக்கார் போல தெரியுது. இது கிடையாது. ஆண்டவரால் ஒரு காரியம் செய்ய முடியும், அதை அவர் செய்தார். உங்களால் முடியுமான்றதான் கேள்வி. ஆண்டவரால் ஒரு காரியம் செய்ய முடியும், அதை அவர் செய்தார், செய்ய முடியும். உங்களால் முடியுமா? சொல்லட்டுமா? பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு தெய்வம், இப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், அண்ட சராசரங்களை படைத்தவர், அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர், ஒரு மனுஷனை சிருஷ்டித்தவர், நாம் காண்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள் என்று சொல்லி, மரங்கள், மிருகங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இது நம்ம அறிவுக்கு இன்னும் எட்டாததாக இருக்குங்க அவருடைய அறிவு. அப்படி எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற ஆண்டவர், அவ்வளவு சர்வ வல்லமையை பொருந்திருக்கிற ஆண்டவர், இன்னைக்கு நீ படிச்சுட்டா ஒரு பெரிய டாக்டர் தான் இன்னும் பெரிய ஆளை நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், டாக்டரால் ஒரு சில காரியங்கள் தான் செய்ய முடியும்.
ஆண்டவர் செய்த காரியத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் செய்கிற காரியத்தை, செய்த காரியத்தை இது வரைக்கும் இன்னும் எந்த ஒரு டாக்டராலும், அமெரிக்கா டாக்டராக இருக்கட்டும், ஜப்பான் டாக்டராக இருக்கலாம், அது எந்த கொம்பனாலும் முடியாது. நம்ம நினைக்கிறோம் இப்போ எல்லாம் என்னங்க அது கையை அப்படி ரெண்டாக வெட்டிட்டாங்களாம், உடனே சேர்த்துட்டாங்களா? நான் இல்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்றதை நான் மறுக்கலை. அதே மாதிரிங்க வேறு பாருங்க, ஹார்ட்டு இருதயத்தை வேற ஒருத்தவங்க எடுத்து இதை மாற்றி வைக்கிறாங்களாம், கிட்னி மாற்றி வைக்கிறாங்க. அதெல்லாம் சரிதாங்க. இதெல்லாம் ஒரு விஞ்ஞான அறிவியல் முன்னேற்றத்தை நான் பாராட்டுறேன். அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக இதெல்லாம் சும்மா இதெல்லாம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இவங்க என்ன, யார் டாக்டராக இருக்கட்டும், ஒரு சில விசுவாசிகளாக இருக்கட்டும், இனிமேல் டாக்டர் தான் பெரியவராக, ஏன்னா அவர் படிச்சுட்டு வந்திருக்காருல்ல, அவங்க எண்ணங்களை சொல்கிறேங்க. இவர் போய் லண்டன் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், ஒரு பெரிய டாக்டராக அவர். ஏன்னா நம்ம ஆண்டவர் எந்த காலேஜில் படிச்சுன்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்களே தவிர, சிலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னாக்கா, அவர் என்ன எம்பிபிஎஸ் படித்தார், எம்டியா எம்எஸ், அவர் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இவர் எம்டி எம்எஸ்ஸு எம்எஸ்ஹெச் நிறைய போட்டுக்கிறாங்க. சில டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறாங்க தான், நான் அவங்கள மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்லிங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது, இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதை பற்றி தெரியாது, இந்த இந்த இதில் மெடிக்கல் டேம்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவர் படிக்கல. எப்படி இருக்குது அவருக்கு? என்ன தான் தெரியுமா? அவருக்கு ஜபம் மட்டும்தான் பண்ண தெரியும், அவர் பஜனை பண்ண தெரியும், அவர் உட்காந்து தியானம் பண்ண தெரியும். டாக்டர் மாரி அவருக்கெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. கடவுளை பற்றி சொல்லும் போது சும்மா அவர் வேண்டதோட வச்சுட்டு போங்க, அவர் என்னங்க பண்ண முடியுன்றாங்க. நான் சொல்கிறேன், இந்த டாக்டர்லாம் என்னங்க சும்மாங்க. நமக்கு அது பெருசாக தெரியுதுங்க, நமக்கு அது பெருசாக தெரியுது, நான் இல்லைன்னு சொல்ல, நம்முடைய பார்வைக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை விட பெரியவர். நான் என்ன சொல்ல வரேன்ற கவனிங்கப்பேன். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில், இதையும் ஒரு டாக்டர் தான் சொன்னார் என்கிட்ட, ஒரு ரட்சிக்கப்பட்ட டாக்டர். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் உருவாக்கி இருக்க இந்த அவயங்கள், உறுப்புகள் செய்கிற வேலைகளை பார்க்கும்போது இன்னும் டாக்டராலே சில காரியத்தை கண்டுபிடிக்கவே முடியல, அதை சரிப்படுத்தவே முடியல. சில நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கடவுளை பார்த்து வேண்டிங்கன்ட்டு கையை விட்டுடுறான், இதுக்கு மேலே கடவுள் தான்ட்டான், அவ்வளோதான். இது திரும்ப அவனுக்கு உசுறு வந்தாலும் சரி, நினைவு வந்தாலும் சரி, இந்த கோமாவுக்கு போகிறது சொல்கிறேன். அதை ஏன் அவங்களால திரும்ப கிரியேட் பண்ண முடியல? போக போக தானாக தாங்க வருங்கன்றாங்க. யோசித்து பாருங்கள். இப்போ இதெல்லாம் என்னது? அவங்க கண்ட்ரோலில் இல்லைன்றதை காட்டுது. அப்போ ஆண்டவரால் மட்டும் முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. எங்க படைத்தவர் அவருங்க, நம்மளை உண்டாக்கினவர் அவர். நம்ம இன்னும் டாக்டரை பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உடம்புல எல்லார் உடம்புலையும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இன்னை வரைக்கும் இந்த வருஷம் என்னாச்சுங்க, இன்றைக்கி விஞ்ஞான முன்னேற்றத்தில் எங்கேயாவது போய் எவனாவது பேர் ரத்தம் அடுத்தவன்ட்டேருந்து வாங்க தான் முடியுதே தவிர, இவன் இன்னமும் நிறைய ஃபேக்ட்ரி கட்டியிருக்க மாதிரி போய் உட்காந்துட்டு இப்போ ரத்தத்தை தயார் பண்ணி பாட்டிலில் போட்டு விற்க சொல்லுங்களேன், முடியுமா? சொல்லுங்கள், முடியாது. செயற்கை ரத்தம்னு சொல்லி பவுடரில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ஓட ரத்தம் மாதிரி தொடர்ந்து இருக்க முடியாது. எமர்ஜென்சிக்கு ஒரு 1 or 2 days வரைக்கும் தான் இருக்கலாம், அதுக்கப்புறம் உயிரை கொண்டுடும். அது செயற்கையாக ரத்தம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன, அவசரத்துக்கு உயிரை காப்பாற்றுறது. அப்போ மனுஷனுடைய உடம்பில் இருக்க ரத்தம் தான் நம்ம உயிரை உயிர் அங்கே தான் இருக்குது. இப்போ இதை ஒரு நாள் உருவாக்க முடியலன்னு தான் நான் சொல்ல வரேன். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நிறைய பேருக்கு கிட்னி போயிடுச்சுன்னா கிட்னி என்ன செய்கிறாங்க, யாராவது ஒருத்தர் கொடுத்தா அந்த கிட்னியை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஓகே, நல்லது. நான் என்ன கேட்குறேன், ஏன் செய்கிறது? என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், சந்திர மண்டலம் போகிறான், செவ்வாய்க்கு போகிறான், வெள்ளிக்கு போகிறான்றம, ஏன் இவர் உட்காந்து மூளையை கனெக்ட் பண்ணி அதை பார்த்து அதேமாரி ஒரு கிட்னி ஒன்று புதுசாக செஞ்சு இங்கே வைக்கிறது? கை கால் உடஞ்சிதுன்னா பிளேட்டு வைக்கிறான், அது வைக்கிறான், இதை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கிட்னினா மட்டும் நான் சொல்லிங்க, நுரையீரலாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், கண் யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த கண்ணை வாங்கி வைக்கிறாங்க, கண் தானம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறீங்க. ஏன் இவரே செய்கிறது? எந்த காலத்துலையும் நடக்காத விஷயம், அது நடக்க போகிறதும் கிடையாது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய வல்லமையை காட்டுகிறது. இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இவர் போய் அமெரிக்காவும் ரஷ்யாவை படிச்சுட்டு வந்துட்டா இவருமே பெரிய இவர். அவர் ஏங்க, அவர் படைத்ததை, அவர் உண்டாக்கி வச்சதை நீ போய் ஒரு புத்தகம் போட்டு ஒருத்தவங்க எழுதி வச்சுருக்கான், அதை படிச்சுட்டு வந்திருக்கிற. நீ ஒன்றும் சொந்தமாக உருவாக்கலையே. அவன் என்ன பண்ணிட்டான், உடம்புக்குள்ள இத்தனை நாடி நரம்புகளை போகுது, இங்கே எங்கெல்லாம் இந்தந்த செல்கள் இருக்குது, இது மூளைக்கு அது போகுது, அங்கே போகுதுன்றது நீ படிச்சுட்டு வர. இதெல்லாம் உண்டாக்குனது யார்? உன்னாலாம் அதுமாரி ஒன்று உருவாக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம்.
சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு மனுஷனை முதலாவது உருவாக்க முடியுதா? இன்றைக்கி செயற்கை குழாயின் மூலமாக குழந்தையை உருவாக்குதான் சொல்கிறாங்க. ரைட்டு. நான் கேட்குறேன், செயற்கையாக போய் அமோனியா சல்ஃபேட்டு, பொட்டாசியம் சல்ஃபேட்டு இதெல்லாம் வாங்கி வந்து கெமிக்கல்லாம் வாங்கி வந்து கலந்து குழந்தைய உருவாக்குறாங்களா? எப்படி உருவாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது எப்படின்னு தெரியும். ஆணினிடத்திலிருந்தும் பெண்ணினிடத்திலிருந்தும் அதற்கு வேண்டிய கருமுட்டைகளை எடுத்து அதை வந்து குழாயில் வச்சு அப்படி தான் தயார் பண்ணுறான். ஏன் அது இல்லாமல் இவனே தயார் பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதற்காக நான் இதை சொல்லிட்டு வரேன். அவ்வளவு பெரியவர் என்ன செய்ததை நான் சொல்ல வந்தேன். அப்போ அவர் பெருமையாக தான் இருப்பாரா என்ன? அப்பேற்பட்டவரே பெருமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பெருமையை விட்டுவிட்டு, எடுங்க அந்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 6வது வசனம், 2:6. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம். பார்த்துங்க, சும்மா ஏசாதரன்னு சாதாரண நாள் நினச்சிக்காதீங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை, அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவருக்கு சரிசமமாக இருக்கக்கூடியவர் அவர். அதை வந்து ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்புறம் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். நான் போதும் கவனிங்க, இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். என்ன சொல்ல வரேன்? அவர் பெருமை உள்ளவராக இருந்தாலும், பெருமைக்கு அதிபதியாகவும் பெருமைக்கு சொந்தக்காரராக நம்முடைய ஆண்டவர் இருந்தாலும், அவரால் எப்படி இருக்க முடிந்தது என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அவரால் எப்படி இருக்க முடிஞ்சது? புரியலையே நான் சொல்கிறது? ஏங்க, அவர் ரொம்ப பெருமைக்கு உரியவருங்க. பெருமை அவருக்கு தாங்க சொந்தம், கனமும் மகிமையும் அவருக்கு சொந்தங்க. அவர் எப்படி இருந்தார்? சொல்ல மாட்டேறாங்களே நிறைய பேர். அவரால் தாழ்மையாகவும் இருக்க முடிஞ்சது. நான் கேட்குறேன், இன்றைக்கி நிறைய பேருக்கு பெருமையாக இருக்க தெரியும், பெருமையாக இருக்க முடியும், பெருமையாக இருக்க விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களால தாழ்மையாக இருக்க முடியுமா? நான் கேட்குறேன், சொல்லுங்களேன். முடியாது. ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள 2 குணம் இருக்க முடியாது. புரியுதா? ஒருத்தவங்க பெருமையாக இருந்தால் பெருமையாக தான் இருப்பான், தாழ்மையாக இருந்தால் தாழ்மையாக தான் இருக்க முடியும். இங்கே நான் பார்க்குறோம், அவர் பெருமை உள்ளவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பெருமை அவருக்குன்றதுனால தான் நமக்கிட்ட பெருமை வரும்போது அவர் எதிர்க்கிறாரு. புரியுதா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரால் முடியும். அவர் சொல்கிறார், என்னால் முடியும்ப்பா, என்னால் தாழ்த்தவும் முடியும், என்ன உயர்த்திக்கவும் முடியும். அதாவது இயேசு என்கிற பேரில் தன்னை தாழ்த்தி தாழ்மையாக வந்து வெளிப்பட்டு வாழ்ந்துட்டு போயிட்டாருங்க. 33 வருஷம் வாழ்ந்துருக்காரு நம்முடைய ஆண்டவர். புரியுதுங்களா? உங்களால் ஒரே ஒரு நாள் நடக்க முடியுமா, வாழ முடியுமான்றதான் கேள்வி. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்து போச்சுங்க, பெரிய ஒரு பதவிங்க, நீங்கள் தான் பெரிய ஆளுங்க, அப்படி வச்சுப்போம். பெரிய ஆளுங்க, உங்களை கண்டா எல்லாருமே நடுங்கிறாங்க, அப்பேற்பட்ட ஒரு பவர் உங்களுக்கு வந்துருச்சுங்க, பெரிய ஒரு பவரில் ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங் இருக்கீங்க. நான் உங்களை கேட்குறேன், ஆண்டவரை போல் இயேசுவை போல் உங்களால் தாழ்த்த முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு நாள். என்ன திரும்ப சொல்லுவாங்க, நான் யார், நான் எப்படி, நான் எந்த நிலையில் இருக்கிறேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என் டிக்னிட்டி என்ன, என் பவர் என்ன, என் போஸ்டிங் என்ன, என் அதிகாரம் என்ன, யான் போய் இதெல்லாம் என்ன எப்படி செய்ய முடியும் அப்படின்னு என்கிற ஒரு மனோபாவம் தான் நிறைய பேர்த்து இருக்குது. நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இருக்கட்டியா, நான் சாதாரண ஆள் தான் என்று சொல்லி தன்னை எத்தனை பேர் வெளிப்படுத்தி கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறாங்க, தீவிரமாக இருக்கிறாங்கன்றது யோசிக்கணும் இல்லையே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ அதில் போய் மாட்டிக்கிட்டனா, சிக்கிக்கிட்டனா, உன்னால் முடியாதுப்பா, வேண்டாம்ப்பா, அதை விட்டுட்டு வந்துருன்னு சொல்லி அவர் ஆரம்பத்திலேயே எதிர்க்கிறாரு. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்க காரணம் இதை தான். நீ போய் சிக்கிக்கிட்டேன்னு சொன்னால் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எதுலேயுமே சிக்க கிடையாது. அவருக்கு பெருமையாக இருக்கவும் தெரியும், தாழ்மையாக இருக்கவும் தெரியும். உங்களால் என்ன முடியும்? இருந்தால் தாழ்மையாக இருப்பீங்க, இல்லைன்னா பெருமையாக இருப்பீங்க. ஆபத்து தானே?
அப்போ இந்த பெருமை உனக்குள்ளே வரும்போது, பெருமைக்கு நீ இடம் கொடுக்கும்போது அது என்ன செய்துவிடும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன செய்யுன்னு சொன்னேன்? அது உங்களை கீழே தள்ளிவிடுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ எந்த நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை மறக்கக்கூடாது. வந்த நிலையை மறக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் மறக்கலையே. அவர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார். இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஒரு வசதி வந்து விட்டால் போதும், இல்லை ஒரு படித்து ஒரு டிகிரி, ஒரு ஏதோ ஒரு பட்டம் வாங்கிவிட்டால் போதும், இல்லை ஒரு பெரிய பட்ட படிப்பு, இப்போ நான் டாக்டர் தானே பெரிய படிப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய ஒரு படிப்பு படித்து ஒரு பட்டம் வாங்கிடுறாங்க. அது ஒரு பெரிய இந்த சமூகத்தில், ஒரு சமுதாயத்தில் மதிப்புக்குரியதாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல அதுக்கப்புறம் ஒரு வேலை, வருமானம். அப்போ அதன் மூலமாக அவங்க நிறைய சம்பாதிக்க தொடங்குகிறார்கள். இல்லை ஃபாரினில் போய் சென்றாலும் சரி, இல்லை இங்கே உள்நாட்டில் சம்பாதிச்சாலும் சரி, ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியை அவர்கள் பார்க்கும்போது நிறைய பணம் பொருளுது. 2 அடுத்தது என்ன ஆகுது, இப்போ வசதிகள் பெருகுகிறது. நிறைய வருமானமும் சம்பாதிக்கிறது என்ன ஆகிடுது, பெரிய காரு பங்களா சொல்கிறாங்கல்ல, அந்த அந்த வசதிக்குள்ளாக கடந்து போகிறாங்க. இப்படி ஒவ்வொன்றாக அப்படி கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது மனுஷனுடைய மனசு நிலைமை என்ன செய்யுதுன்னா, எல்லாரையும் நான் சொல்ல முடியாது, ஏதோ 100ல் 1-2 பேர் நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் டோட்டலாக நான் சொல்ல வரல. ஆனால் 90% நிறைய பேருக்கு அது நான் முன்ன சொன்னது போல் அது ஒரு போதையை போல் அவங்கள அழிச்சிடுது, வீழ்ச்சிடுது. அவங்களால சீக்கிரமாக மற்றவங்களை போல் என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இறங்கி ஒரு காரியத்துக்காக நானும் இறங்கி வர மாட்டேன். அதாவது அவங்க நிலையிலேருந்து இறங்கி வர மாட்டாங்க. காரணம் என்ன, நான் அந்த 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 இதுதான். யாருங்க அது காலையிலேருந்து இந்த ஃபோன் அடிச்சிட்ருக்கு, 6ஆம் தொடங்கிலேருந்து. ஆஃப் பண்ணி வைங்க, இதை கவனிங்க. அது உங்களை தாழ்த்த மட்டுமல்ல, உங்களை வீழ்த்தும், உங்களை அழித்து விடும். புரியுதுங்களா? எனவே நமக்கு என்ன வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன்னா, தாழ்மை அவசியம் வேணும். தேவன் ஏன் பெருமையை வெறுக்கிறார், தேவன் ஏன் பெருமையை எதிர்க்கிறார் என்பதற்குத்தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தேன். இதை நீங்கள் முதலாவது புரிஞ்சுக்கணும். ஓஹோ, காரியம் இப்படி இருக்குதா, அப்போ ஆண்டவர் இதுக்காக தான் வெறுக்கிறாரா, இதுக்காக தான் அவர் எதிர்க்கிறாரா அப்படின்னும் போது, அவர் எதிர்க்கிற காரியத்தை நம் மனசில் வைத்திருந்தால் நம்ம ஆண்டவரே எதிர்க்கிற மாதிரி ஆகிடுது. ஆண்டவர் எதிர்த்து நம்ம வாழ முடியாது, நிற்க முடியாது. எனவே இந்த பாவத்துக்கு, இந்த காரியத்துக்கு நீங்கள் உங்கள் மனசில் இடம் கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறேன். இதுதான் அதனுடைய முக்கியத்துவம். சரிங்க, இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட பெருமை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி ஒரு சிலர் கேட்கலாம். பாருங்க, இருக்குது இல்லைன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை புரிஞ்சுங்க. அப்புறம் ஏங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, விட்டுட்டு போங்க. ஆவியானவர் சொல்லும்படி சொல்கிறார். எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் தான் அதை பற்றி பேசிகிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் பாருமை, பெருமைன்றதும் தாழ்மைன்றதும் நீங்களும் அதே திரும்ப பேசிகிட்டு இருக்கீங்க. நான் பெருமையாக நடந்துகிட்டு இருக்கிறேன், நான் பெருமையாக நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட பெருமை இருக்கா இல்லையான்றது முதல்ல உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், எனக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, அதை பற்றி ஏங்க பேசிட்டு, தெரிஞ்சதை பேசுங்க. இது ஏங்க பேசிகிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சதை பேசுவோம். ஆண்டவருக்கு தெரிஞ்சதை தான் பேசிகிட்டு இருக்கிறார். நம்ம தெரியாததை தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு இப்போல்லாம், அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு வைத்தியம், ஒரு சுக்கு மிளகு என்ன இஞ்சி அதை இதை இறைச்சி இதை ஒரு கஷாயம் போட்டு குடிச்சிட்டு கம்முன்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போ யாராவது அதை செய்கிறீங்களா? ஆச்சுன்னா போச்சுன்னா உடனே அவங்களுக்குன்னு சொந்தமாக அவங்க என்ன சொல்கிறது, உங்கள் குடும்ப வைத்தியர் மாதிரி ஒரு மெடிக்கல் வச்சுக்க வேண்டியது. ஆச்சுன்னா போச்சுன்னா அந்த மெடிக்கல் போடுவாங்க. இதுக்காக இதை பார்த்து நம்ம செய்தியதை போல் எத்தனை கடை இருக்கிறதால மெடிக்கல் தான் ஏகப்பட்டது இருக்குதுங்க. அவன் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அந்த ஜனங்களுக்கெல்லாம். எத்தனை டாக்டர் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும். சரி, விஷயத்துக்கு வரேன், அது வேண்டாம். இப்போ நம்ம காரியம் என்ன சொல்ல வந்தது என்னன்னா, போய் ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா போய் வந்துட்டுருக்கேன். அதாவது காலம் எப்படி மாறிட்டு வருதுன்னு சொல்கிறேன்.
இது ஒரு பக்கம் போய் இப்போ இன்னும் ஒரு படி, இந்த மெடிக்கலில் போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சில பேருக்கு சரியாகலன்றதுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. போனதும் இந்த மாதிரி 4 நாளாக இந்த ஜுரம் விட்டு விட்டு வந்துக்கிட்டு இருக்குது, ஜுரம் விடவே மாட்டுதுன்னு சொல்லும்போது தான் முதல்ல அவங்க சொல்கிறது என்னன்றது உங்களுக்கு தெரியும். என்ன செய்வான்? ஒரே குத்துவான். முதுகில் இல்லை, கையில். என்னது ஆமாம், ஒரு குத்தி ரத்தத்தை எடுத்து போய் ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பார்க்குறான்ட்டான். நான் என்ன சொல்ல வரேன், ரத்தம் எடுக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கையில் ரத்தத்தை எடுக்கிறாங்க, சிரஞ்சில் எடுக்கிறத நீங்கள் இப்படி கண்ணால் பார்க்குறீங்க, பார்த்தா சிகப்பாக தான் தெரியுது, அது உங்கள் ரத்தம் தான். எடுத்துகிட்டும் போகிறான். நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல, ரத்தம் தான் தெரியுது. என்ன தெரியுது? ரத்தம் சிகப்பாக தான் தெரியுது, வேறு என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. அப்போ என்னங்க இது? அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான், போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறான். உன் உடம்புல இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, கொழுப்புமா இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, டைஃபாய்டு இருக்குது, மஞ்சக்காமல் இருக்குது, இது மூளைக்காய்ச்சல் இருக்குது, டெங்கு காய்ச்சல் இருக்குது, எல்லாம் ஒரு பெரிய பட்டியலை எழுதி கொடுக்குறான். நான் என்ன கேட்குறேன், நீ பார்த்தீங்களா? நான் உங்களை கேட்குறேங்க, உங்கள் ரத்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஒரு கதை புருடா விட்டுட்டுருக்குறானே, நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் சும்மா வேடிக்கைக்காக இந்த காலத்தை நான் பேசுகிறேன். என்னுடைய சம்பாஷணை சும்மா உங்களுக்கு தமாஷுக்காக நான் அப்படி பேசுகிறேன். என்னது, நீங்கள் பார்த்தீங்களா? யாருங்க பார்த்தா சொல்லுங்கள். இன்னும் இங்கேருந்து 2 ரத்தத்தை எடுத்து வச்சுட்டு சும்மா இல்லாத பொருளாதெல்லாம் விட்டு புருடா விட்றோம், அப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அதை நம்புகிறோம். நான் என்ன கேட்குறேன், திருப்பியும் கேட்குறேன், நீங்கள் பார்த்தீங்களா? நான் அதை தான் கேட்குறேன். இல்லை, அப்புறம் எப்படி அது நம்புறீங்க? இல்லைங்க, அது டெஸ்ட் பண்ணி. அப்போ எங்கே தெரியுது? எப்போ தெரியுது? எதில் தெரியுது? எடுக்கிறவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதை கொண்டுட்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த ரத்தத்தை சோதிக்கும்போது தான் அதில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருப்பதை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அதை நீங்களும் நானும் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ சொல்லுங்கள், அப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது என்னது, என்னங்க ரத்தமாக தான் தெரியுது, என்னங்க அதில் ஒன்றுமே காணோம், அப்படி சொல்லுவீங்களா? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆத்மாவை பற்றி நான் பேசுகிறேன், உங்களுடைய இருதயத்தை பற்றி உங்கள் வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன். உங்கள்கிட்ட இருக்கு இல்லைன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்கள் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு இல்லாத மாதிரி தான் இருக்கும். இங்கே டெஸ்ட்டுக்கு வரணும். இப்போ இதுதான் லேபு. இன்றைக்கி 15-16 நாளாக இங்கே டெஸ்ட் ஸ்கேன் எடுத்துகிட்ருக்குறோங்க. தினமும் ஃப்ரீயாக தான் எடுக்கிறோம் ஸ்கேனு. நம்மள்கிட்ட என்ன இருக்குது, என்ன குறை இருக்குது, என்ன பாவம் இருக்குது, என்ன தவறு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். நல்லா புரிஞ்சுங்க. எனவே நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மள்கிட்ட இந்த சுவாபம் இருக்குதா இல்லையான்றது. வேத வசனத்தை படிக்கும் பொழுது தான் உன் கண்ணு திறக்கும். அதில் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இந்த காரியங்கள்லாம் ஒன்றுகிட்ட இருக்குப்பா, இந்த காரியங்கள்லாம் குறைகள்லாம். இப்போ புரியுதா? எனவே மேலோட்டமாக நம்ம பேசக்கூடாது. நமக்கு என்ன தெரியும்? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு என்னது நன்மையா? படிங்க, நீதிமொழிகள் எடுத்து பாருங்க. 16வது அதிகாரம் 2வது வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இங்கே பாருங்க, உங்கள் மனசுக்கு உங்கள் கண்ணுக்கு உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் நினைக்கும். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலைங்க. சில பேர் இப்படி பேசுவாங்க, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, இல்லை நீங்கள் தான் மூச்சை கட்டிகிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியே சொல்கிறீங்க, எனக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படின்லாம் பேசக்கூடாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் போடும். பார்த்தா அப்படி தெரியலையே, அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே, ஆமாம் தெரியாது. உங்கள்கிட்ட என்ன தவறு இருக்குது, குறை இருக்குது, குற்றம் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இதே பேசக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு என்னட்டு அப்படிலாம் இல்லைங்க, இப்படிலாம் பேசவே கூடாது. ஆனால் அப்படி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க, எனக்கு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. போய் முழங்கால போட்டு கத்தருக்கு முன்பாக போய் நிற்கும் போது கத்தரை அப்படியே படம் காட்டுற மாதிரி காட்டுவார். இங்கே பாரு, உன்னிட்ட என்னெல்லாம் இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார்.
உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. சங்கீதம் 50ஆம் அதிகாரம், சங்கீதம் 50வது அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 21வது வசனம் இருக்கு பாருங்க. இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக, இங்கே பாருங்க, சும்மா 1 2லாம் கிடையாதுங்க, ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வரிசையாக நிறுத்துவேன். ஜாக்கிரதைன்றார் அவர். ஓஹோ, ஒன்றும் தெரியாது நினச்சிட்டிங்களா? ஆண்டவர் பேசுகிற சொல்கிறேங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும், உங்களை மாரி தான் நானும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஒன்றும் தெரியாது நினச்சிட்ருக்கீங்களாப்பா, நீ பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா? இங்கே பாருங்கள் வசனத்தை, எல்லாத்தையும் புட்டு சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் புட்டு முன்னால் கொண்டாந்து வச்சுருப்பேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னு, ஐயோ ஆமாம். அதனால் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. எதை சொல்கிறாரு? இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வேணால் 18லேருந்து வாசிக்க நேரம் இல்லை, 17லேருந்து பார்த்தீங்கன்னா, சிக்ஷையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். இன்றைக்கி ஒரு செய்தி கொடுக்குறோன்னாக்கா அது சில பேர் அவர் கிடக்குறங்க, அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாருங்க, இவர் எப்போ பார்த்தாலும் இதே நம்மளை குறை சொல்கிறதே ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு ஆராதனை நடத்திட்டு போயிட்டு இருக்கிறதாங்க. இவர் நாட்டில் ஊரில் உலகத்தில் எப்படி அருமையாக பேசுகிறான் பாருங்கள். டிவியை திறந்தா காலையில் 6 மணிக்கு அப்படியே பொங்குது, ஆசீர்வாதமாக கொட்டுது. ஒரு நல்ல வார்த்தை அந்த மனுஷனுக்கு எங்கேயாவது வருதா பாருங்க. எப்போ பார்த்தாலும் அதை செய்யாத, இதை பண்ணாத, இங்கே போகாத, இதை பண்ணாதன்னு என்னங்க இதுக்குன்னே ஒரு வரம் எடுத்து வந்திருப்பாரா? இங்கே பாருங்கள் 17வது வசனம் பாருங்கள். சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். ஒவ்வொரு வாரமும் வரும், செய்தியை கேட்குறோம், கர்த்தருடைய வார்த்தை வருது, அது கிடக்குப்பா. இங்கே பாருங்க, அது ஒரு கிடக்குறாரு, அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாருங்க. இதெல்லாம் யாருங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் யாருங்க கேட்குறா? யாராவது கேட்குறாங்களா? யாருங்க அது மாதிரிலாம் இருக்கிறா? யாராவது அப்படி இருக்கிறாங்களே? இவர் பேசுகிறாரு, மூச்சை கட்டிட்டு பேசிகிட்டு இருக்காரு, யாராவது ஒருத்தவங்க இதை கேட்டு இருந்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி இவங்க பேசிக்கிறது தான் நான் பேசுகிறேன், நான் பேசுகிறது இதெல்லாம் நிறைய பேர் இப்படி பேசுகிறாங்க. ஒரு ஆள் என்னை கேட்டே விட்டார். இங்கே இல்லை, நம்ம யூடியூப்பில் வந்து இதெல்லாம் செய்தியெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, அவர் ஒருத்தர் என்ன கேட்குறாரு, நல்லா தாங்க இருக்குது, செய்தியெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பேசுகிறீங்க, இதெல்லாம் யாருங்க இது மாதிரிலாம் நடக்கிறா, இது மாதிரிலாம் இருக்காங்களா யாராச்சும் அப்படின்றாரு. அப்போ என்ன நினைக்கிறாங்க? ஏங்க, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நாம் இருக்கணுன்ற எண்ணம் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் வரணும்? அதுதான் வரணும். ஏன் அது வரல? நாம் இருக்கணுங்க, அந்த எண்ணம் வரதில்லை. யாராச்சும் இருந்தால் தான் இவங்க இருப்பாங்களாம். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க சொல்கிற சத்தியத்தின்படி யாராவது நடக்கணும், அதுக்கப்புறமா தான் இதை ஃபாலோ பண்ண வருவார். இதெல்லாம் தவறு. நாம் முன்னாடியாக இருக்கணும், நாம் முன்மாதிரியாக இருக்கணுன்ற எண்ணம் இருந்தால் தான் வாழ முடியும். எப்போ வந்து நம்ம மற்றவங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறோமோ அன்றைக்கே போச்சு வாழ்க்கை. எனவே நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும். இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். அவர் சொல்கிறபடி தான் நம்ம வாழணும். அவர் மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியாதுங்க. அடுத்தது, அவரை மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுங்க. அவர் வந்து கடவுள், அவர் தெய்வம், அவர் ஆண்டவர், அவரால் முடிஞ்சுது. நான்லாம் வந்து ஒரு சாதாரண மனுஷங்க, அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். தாவீது ஒரு சாதாரண மனுஷன்தான், பைபிளில் சொல்கிறோம். யோசேப்பு ஒரு சாதாரண மனுஷன்தான், வாழலையா? கர்த்தருக்கு பயந்து வாழலையா? நேர்மையாக வாழலையா? நீதியாக வாழலையா? தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க, மோசே எடுத்துக்கொள்ளுங்க, வாழலையா? உண்மையாக உத்தமமாக வாழலையா? யோபு வாழ்க்கை எடுத்து பாருங்கள். இன்னும் எத்தனை பேர் சொல்கிறது உங்களுக்கு? இவங்கெல்லாம் உங்களுக்கு மனுஷனாக தெரியலையா? யாருங்க இருந்தாங்கன்னா புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் நமக்கு தெரியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இருக்கிறாங்க, வாழறவங்க இல்லாமல் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அதனால் நம்ம இதை மாதிரிலாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி நம்ம வந்து தப்பிக்க பார்க்கக்கூடாது. நம்ம செய்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி. சரி, எனவே என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. எப்படி தெரியும்? தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் தெரியும். தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கும்போது கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். எனவே நாம் இந்த நாட்களிலே அதிகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்குது உபவாச ஜபம், வாங்க. எதுக்கு சிலர் நினச்சிட்டுங்க, என்ன உபவாசம், இது வீட்டிலே நான் இருந்து ஜபம் பண்ணிட்டு போகிறேன்னு.
வந்தால் தான் தெரியும், வந்தவங்களுக்கு தான் தெரியும். வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும் எதுக்கு உங்களை அழைக்கிறேன். நான் அந்த ஜெபத்துக்காக சொல்ல வரல, ஆனால் ஜெபம் அவசியம்தான். அப்படி இருக்கும்போது தான் இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சரியாகும். அல்லாத பட்சத்தில் தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவராக இருப்பார். அப்படி இருந்தாலும் அது நமக்கு ஆபத்து. ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் முடிக்கணும். நிறைய காரியங்கள் இருக்குது, கவனிங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பெருமை எந்த அளவுக்கு ஒரு அழிவை கொண்டு வந்தது என்பதற்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். குறித்த நாளிலே ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். கவனிங்க, ஒரு சம்பவம். என்னது? யார் அது? ஏரோது என்ன செய்கிறான்? ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு வந்து சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண. தப்பு கிடையாது, அதெல்லாம் நல்லது தான். அதுக்கப்புறம் நடந்த தப்பு தான் நாங்கள் பார்க்குறோம். அப்பொழுது ஜனங்கள் அவன் பேசின வார்த்தைகளை, பிரசங்கத்தை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க? கவனிங்க கவனிங்க, அதை நான் எப்படி சொல்கிறேன்? யார் அப்பா, என்ன அப்படி பேசுகிறாரு, இன்னும் பிரமாதமாக பேசுகிறாரு. ஐயோ, எனக்கு என்ன இது மனுஷன் பேசுகிற மாதிரி தெரியலப்பா, கடவுள் தாங்க அவர் விட்டு இருந்து பேசுகிறாரு. அந்த வார்த்தையை நான் விவரிக்கிறேன். இது மனுஷ சத்தம் அல்ல. என்னது? அடாடாடாடா, இங்கே பாருங்க, அடாடாடா, எப்பா என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறார் அப்படின்னு இந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்களாம். சொல்லிட்டாங்களா? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அப்புறம் அவன் புழுத்து இறந்தான். போதும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சம்பவமே. 3 வருஷத்தில் ஒருத்தன் கதையே முடிஞ்சிச்சு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்? இவன் எதனால் அழிஞ்சான், எதனால் ஒழிஞ்சான், எதனால் மறைஞ்சான்? இப்போ சொல்லுங்கள். ஏங்க, நல்லா தாங்க, தொடக்கம் நல்லா இருந்துச்சுங்க. ராஜவஸ்திரம் தரிச்சிருந்தார், சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறாரு, அருமையாக பிரசங்கம் பண்ணுறாரு, ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாரு, பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்குது. அப்படியா? ஜனங்களே சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கேட்ட ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? இங்கே பாருப்பா, இது ஏரோது பேசுனதாவே தெரிலப்பா, கடவுள் தான் பேசியிருக்காரு, ஆண்டவர் தான் பேசுகிறாரு, ஐயோயோயோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அப்படியே பிரமிச்சு போகிறாங்க. இது நடந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்து போச்சுப்பேன்? அப்பொழுது இது அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே. என்னது? இதில் என்னங்க? ஜனங்க உள்ளதை சொன்னாங்க, உண்மையாக சொன்னாங்க, பாராட்டினாங்க. இதுக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? அதை தான் நான் முன்னே சொன்னேன். பெருமை என்பது தானாகவே வரும்னு நான் சொன்னேன். இவன் போய் யார்ட்டையும் கேட்கல. ஓட்டு லிஸ்ட் எடுக்குது, ஓட்டு கேட்டு இன்னவர் யாரெல்லாம் என் பிரசங்கத்தை கேட்டீங்க, எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குது, எத்தனை பேருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாம் கை தூக்குங்கன்னு சொன்னார் இவர். ஜனங்களே சொல்கிறாங்க இது தேவ சத்தம் என்று சொல்லி. இதை கேட்ட உடனே இவன் என்ன செய்யலை, என்ன செய்தான், என்ன செய்யலை, அங்கே என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க, என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, கர்த்தர் பேசினாரா? கர்த்தர் தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. நல்லா கவனிக்கணும், கர்த்தர் தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். பேசினது கர்த்தர் தான், நானும் இல்லை. இல்லைங்களா? அப்படின்ற எண்ணத்துக்கு வந்திருந்தான்னா அவன் வாழ்ந்திருப்பான். இப்போ என்ன நடந்ததுன்னா, இது தேவ சத்தம் சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே ஒரு அது மாதிரி இப்படி போகுது, பெருமை ஆவி வந்துடுச்சு. பாலாசி லாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். உங்களெல்லாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் இல்லை, இவர் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 1983 84 நானே கேள்விப்பட்டேன். நான் அவர் பார்த்ததெல்லாம் இல்லை, பேசிப்பாங்க. அப்போ இது மாதிரி பாலாசி லாரின்னுவாங்க. என்ன லாரின்னு பேர் வச்சுருக்காருன்னு நினச்சிட்ருக்கேன். கவனி, அவர் இப்போ நம்ம படித்தது போல் அவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் தான்.
ஆமாங்க, அற்புதங்கள் அப்படியே மரிச்சு போனாலும் உயிரோடு எழுந்துருவாங்களாம், குஷ்டரோகிலாம் சுகமாகிடுவாங்களாம். அப்படியே ஒரு மீட்டிங் போனானாக்க அப்படியே இந்த முடமெல்லாம் அப்படியே எழுந்து நடப்பலாம், ஊமையெல்லாம் பேசுமா. இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஒரு கலக்கல. அந்த மாதிரி ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர். அவர் முடிவு எப்படி போச்சு தெரியுமா? அவர் சொல்லிட்டாருங்க, நான் தான் கிறிஸ்துன்ட்டார். இந்த நாளில் இந்த இடத்துல நாங்கள் கிறிஸ்து வரப்போகிறாரு, என்னை அழைச்சிட்டு போகிறாரு, யாரெல்லாம் வராங்கன்னா அதை நம்பி நிறைய பேர் பணம் கட்டி புக் பண்ணி எல்லாம் ஒரு கூட்டமே சேர்ந்து நிற்கிதுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்தது, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் நிலைமை முன்னிலைமை பார்க்கலையும் பின்னிலைமை மோசமாகி முடிந்து விட்டது. இயேசுநாதரும் வரல, அவர் சொன்னதும் நடக்கலை. புரியுங்களா? அவருடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு அவர் எழும்பி நின்றாரோ அந்த அளவுக்கு கீழே விழுந்துட்டார். எதனால்? பெருமைனால். புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் இந்த பெருமையை எதிர்க்கிறார். இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் வந்தால் அவனுக்கு ஆபத்துப்பா அப்படின்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு நல்ல காரியம் செய்கிறாரா, நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்கிறீங்களா, உங்களால் 4 பேருக்கு நல்லது நடக்குதா, உங்களை எல்லாரும் வாயார வாழ்த்துறாங்களா, பாராட்டுறாங்களா, உடனே அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஆண்டவரே, இதுக்கு நான் தகுதியே கிடையாது, ஆண்டவரே நீங்கள் தான் இதை செய்தீங்க, நீங்கள் தான் என்னை செய்ய சொன்னீங்க, நீங்கள் சொல்லி தான் நான் செய்தேன், இது நான் என்னால் உண்டானது அல்ல அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி இந்த மகிமையை அங்கே கொடுத்துட்டு கம்முன்னு வந்துட்டிங்கன்னா தப்பிச்சிங்க, பொழைச்சிங்க. அங்கே ஒரு ஆட்டுறதை இப்படி சிலிப்பிக்கிட்டு அப்புறம் மேலே இப்படி ஆட்டிக்கிட்டு அப்படி காட்டிக்கிட்டு குளிக்கிட்டு நலிங்கிட்டு இருந்தீங்கன்னாக்க போய் சொல்லிடுவேன். சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்கள் அப்படிலாம் செய்யக்கூடாதுங்களா. நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுறது நல்லது, நீங்கள் ஜெபம் பண்ணி வியாதிகளை சுகமாக்குறது நல்லது, நீங்கள் ஜெபம் பண்ணி பேய் பிசாசு ஓடுறது நல்லது. அப்புறம் என்னங்க, பேய் ஓடுது, அது ஓடுது, எல்லாம் ஓடும். இப்போ என்ன, இப்போ நீ ஓடாமல் இருக்குது பாரு. எப்படி? நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 10:17. ஆண்டவரே சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாங்க. யாரு? 70 பேரும். இயேசு தானே 70 பேரை தெரிஞ்சு ஊழியத்துக்கு அனுப்புறாரு. 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார். கவனிங்க, போதும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிதான். நீங்க ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு பேய் ஓடுதுன்னா நம்ம சந்தோஷமா தானே இருக்குது. ஜெபம் பண்ண பேயே ஓடுதே, ரைட். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நிறைய பேருக்கு சாட்சி சொல்லியிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு 4-5 மாதம்தான் இருக்கணும். எனக்கு பேய் பிசாசுலாம் தெரியாது, இருக்குன்னு தெரிஞ்சு நான் ஜெபம் பண்ணவும் கிடையாது, அப்படி நான் ஜெபிச்சு விரட்டவும் கிடையாது. நான் சாதாரணமாக ஜெபிக்கும் போது அதுக்குள்ளே இருந்து பேய் பிசாசு வெளியில் வருது. அப்புறம் அந்த ஆவி ஆண்டவர் விரட்டினார், என் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தாலும் கூட சொல்கிறேன். அது நான் அதை குறித்து ஒன்றும் பெருமை பாராட்டலை. எனக்கு இது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நம்மளை கொண்டு கூட ஆண்டவர் இப்படி செய்கிறாரா என்று சொல்லி அப்படி தான் இருந்தேன். உடனே நம்ம ஒரு இடம் பார்க்கணும், ஒரு இடத்த பார்க்கணும், ஒரு வாடகைக்கு எடுக்கணும், உடனே நம்ம ஒரு கூட்டம் நடத்தணும், உடனே ஒரு சபையை ஆரம்பிச்சிடணும். நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. இப்போ இவங்க மூலமாக சில காரியம் நடக்க ஆரம்பிச்சுன்னா போதும். அப்படி இல்லை. நான் சொல்ல வந்தது 1984 வருஷம் நடந்ததை பேசிகிட்டு இருக்கிறப்ப உங்கள்கிட்ட. நான் ரட்சிக்கப்பட்டது 83. புரியுங்களா? இவ்வளோ தான் இந்த காலகட்டத்தில் நடந்தது. அதிலே இருந்து இந்த ஊழியை நான் தொடங்கினது 1995. நான் ஒரு சபையில் ஒரு விசுவாசியாக தான் இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களில் நான் ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தினால் கேட்டு செய்தது அவர். நான் ஜெபந்தான் பண்ணினேன். இது என்னால் உண்டானது. நான் இப்போ சொந்தம் கொண்டாட வரல. நான் உங்களுக்காக அதை சொல்லிக்கிறேன். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும், எத்தனையோ கிரிகள். இப்போ கூட அதை நினைக்க ஆச்சரியமாக இருக்கிறத தவிர அதை குறித்து நான் பெருமை பாராட்டுறதே கிடையாது. இப்படிலாம் நடத்திருக்கணும். இந்த பெருமை வந்துடுன்றதுக்காகவே நான் அதை அடக்கி வச்சுட்டு அமைச்சிட்டு போட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி நான் போயிட்டு இருக்கிறேன். இதுதான் உண்மை. இவ்வளோ நடந்திருக்குன்றதையே நான் விளம்பரப்படுத்திக்கிறதே கிடையாது. சொல்லப்போனால் அது நேரம் இல்லை. ஆண்டவர் செய்த கிரியைகளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ சாதாரண ஒரு ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் கிரியை செய்து அதன் மூலமாக எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து, எத்தனை கிராமங்கள்லேருந்து எத்தனை ஆத்துமாக்களை கொண்டுட்டு வந்திருக்காருன்னா எல்லாம் அவருடைய கிருபை.
இதெல்லாம் என்னால் வந்ததுன்னு நான் சொல்லி உரிமை பாராட்ட நான் வரல. ஆனால் ஆண்டவர் என் மூலமாக செய்தார் என்பது உண்மை, என்னை பயன்படுத்தினார் என்பது உண்மை. ஆனால் செய்தது அவருக்கு தான் மகிமை. சொல்ல வந்த விஷயம் என்ன கவனிங்க. இப்போ இங்கே இந்த சீசலுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து போயிட்டு வாங்கப்பான்னு சொன்னதும் போய் எல்லாம் பேய் பிசாசு வரட்டும் ஒரே ஓட்டம் உடையாந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே என்னது நாங்கள் பேய் பிசாசுலாம் ஓடுதுன்னு என்று சொல்லி எப்படி வந்தாங்கன்னு போட்டிருக்குது 17 பாருங்களேன். 70 பேரும் சந்தோஷம் தான். இங்கே பாருங்க ஒரே சந்தோஷம் குஷி சொல்கிறாங்க, ஆண்டவரே பிசாசுலாம் ஓடுது ஆண்டவரே அப்படி அப்படி மூச்சு இறக்குதுங்க ஓடி என்னங்க உற்சாகத்தில். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, 20வது வசனத்தை பாருங்களேன். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருப்பதற்காக சந்தோஷப்படும். நிறைய பேர் எதை குறித்து சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? இவங்க ஜபம் பண்ணுறாங்களாம், இவங்க ஜபம் பண்ணிட்டு அவனுக்கு நடக்குதான். இதெல்லாம் நினச்சி சந்தோஷமே படாத. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை. புரியுதுங்களா? சும்மா 4 வசனத்தை எடுத்து வச்சுட்டு 4 வார்த்தை பேசிட்டாக்க உடனே தாட்டு போட்டு ஒரு இந்த டிவியில் வேற நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டிவியில் வரவும் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒருத்தர் 2 பேர் நல்லா பேசுகிறாங்க, நல்ல செய்தி, நல்ல ஆழமான சத்தியங்கள் கொடுக்குறாங்க, அனுபவம் உள்ள ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சேட்டமோட்டை செவ்வாய்க்கிழமை மாதிரி ஏகப்பட்டது போச்சுங்க. அது ஆடுற ஆட்டமும் பாட்டமும் பார்த்துட்டு இது இங்கே நம்மள்ட்ட இங்கே நின்று குழுக்கிறது, இப்படி ஆட்டுறது, இதெல்லாம் என்னது எங்கேருந்து வந்தது அதை பார்த்து கற்றுக்கிறது. அதை பார்த்துக்கிட்டு அதை மாரி நான் நடந்துக்கணுமா, அந்த மாதிரிலாம் கட்டணுமா, அதை மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இதெல்லாம் நீடிக்காது, நிலைக்காது, இது நல்லது இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கி இருங்க, கீழ்ப்படைஞ்சு கர்த்தர் நடத்துவார். பேசுவோம், தப்பு இல்லை. சிலருக்கு ஆசை அவரை மாரி பேசணும், இவரை மாரி பேசணும், அப்படி காட்டணும், இப்படி காட்டணும். இந்த ஆட்ட பாட்டெல்லாம் ஒரு நாள் அடங்கணும். எத்தனை பேர் ஆடினவங்களாம் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஆட்டக்காரங்கள்லாம் இப்போ யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் எத்தனை பேர் ஆட்டத்தினாலும் ஆர்ப்பாட்டத்தினாலும் இன்றைக்கி மக்களையும் அநேக ஜனங்களையும் ஈர்த்தவங்கலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. யோசித்து பாருங்கள், ஜாக்கிரதை. அதனால் என்னைக்கும் நிரந்தரமாக இருக்க பாருங்கள். நிரந்தரமாக இருக்கணும், நம்ம நிலைச்சிருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? அடக்கம் அவசியம், கீழ்ப்படிதல் அவசியம். ஏசு என்ன சொல்கிறாரு இங்கே பார்க்குறோம், அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு புரிச்சு போய் நிற்காதப்பா. உன் நாமும் உன் பேர் அங்கே இருக்கிறத அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். அப்போ ஏன் ஏசு அதை பாராட்டல? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் ஏன்னா நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவர் நம்ம பேர் அங்கே இல்லைன்றது. அப்போ நம்ம பேர் இல்லாமல் போச்சு. அவர் சொல்கிறாரு, நீ எது முக்கியன்றதுக்கு நான் சொல்ல வரேன். இன்றைக்கி நிறைய பேர் அற்புத அடையாளத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தேவைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை வைத்து நீங்கள் பெருமையை பேசக்கூடாது. இன்றைக்கு இந்த அற்புதம் அடையாளம் நடந்துட்டுனாக்க ஒன்றே இவங்க பெரிய ஆள். நான் நேற்றுக்கு உபவாச ஜெபத்தில் அதான் சொன்னேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திற்கு பாருங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க முடியாதுன்றாரு. சரி, அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு 22 பார்த்தீங்கன்னா என்னது, அநேகர் அந்த நாளிலே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்வார்களாம். இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் செய்கிறதும் பிசாசு துரத்துறவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்கிறதும் பெரிய ஆளுன்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க என்று சொல்லுவார். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை என்னங்க இது, அவங்கள போய் இப்படி சொல்றாரு ஆண்டவர். அதுக்கே ஆண்டவர் பேரால தான் எல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு யாரும் எனக்கு தெரியாதுப்பா, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. சரி, அதாவது பரவாயில்ல, ஏதோ விளையாட்டுக்கு தமாஷுக்கு ஜோக் அடிக்கிறாருன்னு நினச்சிட்டு போகலாம். அந்த வார்த்தையை பாருங்க, அக்கிரம செய்யக்காரரு இருங்க. அப்போ பிசாசு துரத்துறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, வியாதியை குணமாக்குறது அக்கிரமம் செய்யா சொல்ல முடியுமா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு அப்படியும் இல்லை. அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறாரு அவர்? அக்கிரமம் செய்யணும்னு ஏன் சொல்கிறாரு? ஐயா, நீ செஞ்ச செயலை சொல்லலை. நீ பேய் விரட்டிருக்கலாம், பிசாசை துரத்தி இருக்கலாம், வியாதியை குணமாக்கி இருக்கலாம், புரியுங்களா? தீர்க்க தரிசனம்லாம் கூட நீங்கள் சொல்லலாம், ஆண்டு மேலே அற்புதம்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒன்றுட்டு ஒரு அக்கிரமம் செய்ய இருக்குது. அதை தான் இங்கே கண்டிக்கிறாரு. செஞ்சதை தப்புன்னு சொல்லலை. இதெல்லாம் செய்துட்டு நீங்கள் பரிசுத்தவானும் நல்லவன் பரலோகம் போயிடலான்னு நினச்சிக்காதன்னு சொல்லி அங்கே ஒரு கொட்டுறாரு அங்கே தலையில்.
புரியுதுங்களா? இதை தான் லூக்காவில் பார்க்குறோம். ஓடி வந்தவங்கள பார்த்து தலையில் கொட்டாத குறையா, இந்தப்பா ரொம்ப ஆடாதப்பா, பேய் பிசாசு ஓடுதுன்னுட்டு, உன் பேர் பரலோகத்தில் இருக்குதான், அதை முதல்ல பாரு. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால், ஏசு சொல்கிறாரு பாருங்க, பாரியா நீ ஊரே வளைச்சி போடலாம், உலகத்தையே வளைச்சிடலாம், ஐயா உன் ஆத்மா பரலோகம் போதா பாருன்றாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ ஊழியம் செய்வனான்றாரா, ஜெபம் பண்ணக்கூடாதுன்றாரா, அப்போ பேயெல்லாம் துரத்தவனான்றாரா? என்னங்க மாற்றி மாற்றி பேசிட்டுங்க? ஒன்றும் மாற்றியெல்லாம் பேசலை. இதெல்லாம் அது நடக்கிறபடி நடக்கட்டும். ஒன் ஆத்துமா ஒன் ஜீவியம். இதே வந்து இங்கே இந்த இடத்துல ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு, அதையே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு என்று சொன்னால், இந்த காரியங்கள் நடந்துட்டு நடக்கிறதுனால இவங்க மூலம் நடப்பதுனால தான் என்பது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறது போலவே, தான் எல்லாம் சரியாக இருக்கிறது போலவும், தான் ஏதோ உண்மையாக இருக்கிறது போலவும், தான் ஏதோ பெரிய நீதிமான போலவும், தான் ஏதோ பெரிய பரிசுத்தவான்கள் போல நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் தலையில் ஒரு கொட்டு கொட்டுறாரு. பாரு, உன் காரியத்தை கொஞ்சம் பாரு. நம்ம சொல்லுவோம், நீங்கள் யாராவது வந்து யாராவது உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசும்போது, இங்கே பாரு, முதல்ல உன் முதுவை திரும்பிப்பார். சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா? நீங்கள் சொன்னீங்க. யாராவது உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசுனாக்க, தவிர முதல்ல உன் முதுவை ஒன்றால் திரும்பி பார்க்க முடியல, எனக்கு சொல்ல வந்துட்டியா, வேலைப்பார். சொல்கிறீங்களா இல்லையா? அதே போல தான் ஆண்டவர். அதெல்லாம் நீ ஊரை திருத்துறது இருக்கட்டும் தம்பி, உன் ஜெபத்தினால அற்புதம் அடையாளம் நடக்கிறதான் சரியா தம்பி? பாருங்க, உன் ஆத்துமா எங்கே போச்சு? ஏன் ஆத்துமான் சரியில்லையா? இங்கே பாருங்க, ஏன் ஆத்துமான் சரியில்லை? சரியில்லைன்னு நான் சொல்ல வரலப்பா, கொஞ்சம் சரிப்படுத்திக்கப்பா. அப்பப்போ கொஞ்சம் பெருமை தலை தூக்கிறதா தெரியுது. இந்த பிபி ரைஸ் ஆகிற மாதிரி, பிபி மானிட்டர் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே ஏழை ஏறும் இறங்கும். இங்கே பாருங்க, அப்படியே 80க்கும் 130க்கும் தான் இருக்கணுங்க. அப்படி சரன்னு ஏறும் சரன்னு இறங்கும். அந்த மாதிரி அப்பப்போ உனக்கு என்ன செய்யுதுங்க, கொஞ்சம் பெருமை அப்படியே தலை தூக்குது, அப்படி இறங்குது, போயிட்டு வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இதை கரெக்ட் பண்ணிட்டா நல்லா இருக்குமே. டாக்டர் அதெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, உங்கள் லைட்டாக பிபி இருக்குது, கொஞ்சம் உப்பெல்லாம் குறைச்சிங்க, காரத்தெல்லாம் குறைச்சிங்க, அப்படி இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். அப்பப்போ உனக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தலை பெருமை எடுக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் அடக்கிட்டா நல்லது தம்பி அப்படின்னு வேறு. இப்போ புரியுதா? இந்த வசனத்துக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு வரேன். எனவே நம்ம என்ன ஊழியம் செய்தாலும், நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும், உன் ஜபத்தினால எவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிற காரியம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க சொல்லுங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் பேர் பரலோகத்தில் இருக்கா பாருன்றாரு. எங்கள் பேர் எல்லாமே வந்திருப்பாங்க இல்லை. அதனால் உங்கள் ஆத்மாவை குறித்த காரியத்துக்கு நான் வருகிறேன். எனவே நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம என்னத்தை பார்க்கணும்? என்ன இருக்குதான்னு பார்க்கணும். பெருமை இருக்குதான்னு பார்க்கணும். பெருமை குணம் தலை தூக்குதான்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். தாழ்மைக்கு இடம் கொடுக்கணும். தாழ்மைக்கு இடம் கொடுக்கணும். நிறைய காரியம் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் என்னங்க கிடைக்கும்? சிலர் கேட்குறாங்க, சிலர் போனிய என்ன உனக்கு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டாங்க, பெருசாக அப்படியே கிரீடம் தூக்கி கொடுத்துட்டாங்களா? இன்றைக்கி ஒரு வசனம் வாசிக்க சொன்னேன், யாக்கோபில் வாசித்தோம். என்னது? ஆண்டவர் என்ன கிரீடம் கொடுப்பான்னு போட்டிருக்குது. நான் சொல்கிறேன், நிஜமாவே கிரீடம் கொடுக்குறாரு. இன்றைக்கி உலகத்தால் பேசுவாங்க தெரியுமா, நீ போன இல்லை உனக்கு எனக்கு கிரீடம் சூட்டி வச்சாங்களே அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறோம், யாரும் உனக்கு கிரீடம் சூட்டுறாங்களோ இல்லையோ, நம்ம ஆண்டவர் உங்களுக்கு கிரீடத்தை சூட்டக்கூடியதாக இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் வாசிக்க நேரம் இல்லை, முடிஞ்சால் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் வசனத்தை மட்டும் குறிச்சிக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 6:8, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் அங்கே சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டிருக்குது, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் இப்படி செய்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் கொடுக்குற கிரீடம் நீதியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம். யாக்கோபு 1:12 பார்க்குறோம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுடைய நீதி விசுவாசம் என்று விளங்கின பின்படி கர்த்தர் அவனுக்கு என்ன செய்வாராம்? ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பாருங்க. அதனால் யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு கிரீடம் என்ன, உனக்கு என்ன கிரீடம் சுட்டுனாங்க? ஆமாம், எனக்கு கிரீடம் உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களிடத்துல பெருமை இருக்குதா இல்லையா, அதை நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எப்படி பிளட் டெஸ்ட்டில் நம்ம பார்க்குறது போல் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம சரி செய்து கொள்வோம், தப்பு இல்லை. எனவே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறதா ஆகிடுது. எனவே இல்லைன்னு சொல்ல வேண்டாம்,
இருக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட என்னிட்ட இருக்குது ஆண்டவரே, தயவு செய்து அதை என்னை விட்டு எடுத்துடுங்க, அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க. அது எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி இருக்குது, அது எப்படி வெளிப்படுது, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார். எந்தெந்த ரூபத்தில் அந்த பெருமை வெளிப்படுகிறது, எந்தெந்த வகையில் அந்த சுவாபங்கள் வெளிப்படுது என்பதை ஆண்டவர் உணர்த்துவார். நிறைய பேருக்கு பெருமையாக நடக்கிறது மட்டும்தான் பெருமைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பெருமையாக பேசுறது மட்டும்தான் பெருமைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, பெருமை பல விதங்களில் அது வெளிப்படுவது. பெருமை என்கிற சுவாபம் பல வழிகளிலே உங்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடாது, எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சிடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே நம்ம ஒட்டுமொத்தமாக ஆண்டு சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், எனக்கு தாழ்மை சிந்தையை தாரும். பெருமை எடுத்து போடுங்க. பெருமை உள்ளதுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. அநேக சமயங்களில் நான் பெருமை பாராட்டியிருக்கிறேன். என்னை குறித்து, என் படிப்பை குறித்து நான் பெருமை பாராட்டுறேன். என்னுடைய பட்டத்தை குறித்து பெருமை பாராட்டுருக்கிறேன். எனக்கு இருக்கிற வசதியை நினச்சி நான் பெருமை பாராட்டுறேன். பணத்தை குறித்து, வீட்டை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நிறைய காரியங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுருக்கிறேன். இந்த பெருமையெல்லாம் என்னை விட்டு போகணும், இது எனக்கு அழிவுக்கு நேராக போகும்னு சொல்கிறீங்க. அது வேண்டாம் ஆண்டவரே. அந்த குணங்கள், சுவாபங்கள் என்னை விட்டு நீங்கள் போவதாக. ஆண்டவர், இது மாறணும், மறையணும், அழியணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை மாற்றுவார். உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. உம் சித்தம் நிறைவே தெய்வமே இயேசுவே மை தேடுகிறே. தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. எவ்வளவு நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா. எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா. ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே. ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன். தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
பிரைஸ் எல்லாம் நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? ஆவியானவர் என்னோட பேசியிருக்கிறார். ஆண்டவர் என்னோடு தான் பேசினார். எனக்குள்ளேயும் இது போல சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். எனக்கு தெரியாமலேயே என்னிடத்தில் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை எனக்கு தெரியாமல் என் மனசுக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கலாம். அது ஆண்டவர் தான் எனக்கு வெளிப்படுத்தணும், உணர்த்தணும். இந்த சத்தியத்துக்கு இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்து வாழ நான் தீர்மானிக்கிறேன், நான் விரும்புகிறேன். எனக்கு இந்த தாழ்மையின் சுபாவம் வேணும், தாழ்மையின் அனுபவம் வேணும். நான் இன்னும் அதிகமாய் தாழ்மையாய் வாழணும். இயேசுவை போல நான் தாழ்த்தணும், தாழ்மையாக நடக்கணும். அப்படி தான் நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு அந்த விருப்பம்லாம் இருக்குது என்று யாருக்கு விருப்பம் இருக்குதோ, விருப்பம் உள்ளவங்க மட்டும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் கையை உயர்த்துங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்படி வாழணும், அப்படி நடக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்கள் கையை ஆண்டவருக்காக சொல்கிறேன். ஏன் நான் பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ எங்கள் கையை உயர்த்த சொல்லி யார் கையை உயர்த்திக்கிறேன்னு நான் பார்க்க போகிறது கிடையாது. எனக்காக இல்லை, கர்த்தருக்கு வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர்கிட்ட உங்கள் கையை உயர்த்தி நீங்கள் இப்போ சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீரப்பா. இப்படிப்பட்ட ஒரு பாதகமான ஒரு பாவமான சுவாபம் மக்களிடத்திலே, ஜனங்களிடத்தில், இந்த சபையிலே இல்லாதபடிக்கு அவங்க மனசை விட்டு எடுத்து போடுங்கப்பா. இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற இந்த பெருமையான எண்ணங்களை வெளிப்படுத்துங்க, உணர்த்துங்க, உணர்வடைய செய்யுங்க, அதை அறிக்கையிட செய்யுங்க, அதிலிருந்து விடுபட உதவி செய்யுங்க, விடுதலை அடைய உதவி செய்யுங்க. உம்மை போல தாழ்மையாய் நடக்க உதவி செய்யுங்க. தாழ்மை நாவினால் நிரப்புங்க. இன்னும் அதிகமான தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க. இதற்காக ஒப்பு கொடுத்து தன்னுடைய விருப்பத்தை உமக்கு வெளிப்படுத்த வண்ணமாக தன்னோட கையை உயர்த்தி உம்மிடத்தை சொல்லி மன்றாடி கொண்டு ஜெபித்து கொண்டு ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்யுங்க. அவங்க இந்த கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. உயர்த்தப்பட்டிருக்க இந்த கரத்தை உங்களுடைய கரத்தினால் நீட்டி அவளை பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாக இறங்கும், கிருபையாக இறங்கும். நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். ஒப்பு கொடுத்த அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். உம்மை மாத்திரம் உயர்த்த, உம்மை மாத்திரம் கனம் பண்ண, உம்மை பிரியப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. தாழ்மையின் சிந்தையை தாங்க, தாழ்மையின் ஆவியை தாங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.